Now we'll start the class. இப்போ நம்ம கிளாஸ் எடுக்க போறது வந்து டாபிக் வந்து மார்கேஜ். நான் இதை 3 விதமா பிரிக்கிறேன் கிளாஸ. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்யூட்ஸ், புக்ல என்ன இருக்குதோ அதை லைட்டா ஒரு டச். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஆஃப் லா இன் பிராக்டிஸ் கொஞ்சம் புரியுன்றதுக்காக அந்த ஸ்டாட்யூட் புக்ல உள்ளத மார்கேஜ் அப்படின்றத கொஞ்சம் லைட்டா சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய டெஃபினிஷன், இன்கிரீடியன்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆன் தட் பர்டிகுலர் இஷ்யூஸ், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு பிராக்டிக்கலா ஒரு கேஸ் இருக்கும்போது இதை எப்படி நம்ம அப்ளை பண்றது, அதான் இப்ப எடுக்க போறோம். இந்த சம்பந்தமா மார்கேஜ் டீட் சம்பந்தமா அட் பிரசன்ட் ஒரு கோர்ட்ல ட்ரையல் போயிட்டு இருக்குது. அது நான் தான் அங்க அப்பியர் ஆகிறோம் ஆன் பிகாஸ் ஆஃப் தி டிஃபெண்டன்ட். ஸோ மிடில் இருக்குது கேஸ். இது வரைக்கும் அங்க என்ன செஞ்சேன், இனிமேட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். இனிமேல்பட்டு அந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா ஆன் பிகாஃப் ஆஃப் டிஃபெண்டன்ட், தட் இஸ் மை கிளைண்ட், அதுக்கு என்ன செய்ய போறது உங்களுடைய வியூவும் ஷேர் பண்ணணும். அந்த ட்ரையலை நீங்களும் சேர்ந்து எல்லாமே ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆன்லைன் ஸ்டேட்டஸும் ஒவ்வொரு முறை டேட் போடும்போது நான் சொல்லுவேன். நீங்க உங்களுடைய ஷேரும் பாருங்க. சப்போஸ் அது வின் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சரிதான், நீங்க கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். எஸ், நவ் வி ஸ்டார்ட். மார்கேஜ்னு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அடமானம் வைக்கிறது. ஓகேங்களா? எப்பயுமே சட்டத்துல உங்களுக்கு சிவில் ஜட்ஜ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே தெரியுதுங்களா, போர்டு டிஸ்பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? எஸ் சார். நீங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிறது அந்த கிளாஸ்ல மார்கேஜ் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நான் அதை லைட்டா ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஹவு டு அப்ளை தோஸ் லாஸ் இன் பிராக்டிஸ் அப்படின்றதுக்கு தான் இதை சொல்றோம். நீங்க எந்த ஸ்டாட்யூட் படிச்சாலும் சரிதான், லா படிச்சாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டெஃபினிஷன் பார்ட், ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மார்கேஜை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் பார்ட் 1. அதன் பிறகு இன்கிரீடியன்ஸ், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்தால் அது மார்கேஜா அமையும். அதன் பிறகு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இது 3 தெரிஞ்சாதான் நீங்க பிராக்டிஸ்க்கு ஹவு டு அப்ளை தி லா இன் பிராக்டிஸ் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம இப்போ 1 by 1 போயிடுவோம். நடுவில் சில கேள்விகள் நான் கேட்பேன். இன்னொரு தனி ரெக்வஸ்ட், நம்ம ஜென்ரலா ஒரு ஃபார்முலா, நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து அந்த கான்சிக்வெண்டா அந்த ஃப்ளூவெண்டா வரக்கூடிய லைன்ல உள்ள நீங்க தெளிவடைகிறதுக்காக நான் சில கேள்விகள் கேட்பேன். அது மட்டும் நீங்க ஆன்சர் சொன்னா போதும். நான் கிளாஸ் எடுக்கும் போது யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா எண்டில் டவுட் செஷன் வச்சிருக்கோம், நோட் பண்ணிங்க. எண்டில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், நவ் வி ஆர் என்ட்ரிங் டு தி சப்ஜெக்ட். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி டெஃபினிஷன் பார்ட் உள்ள போயிடுவோம். டெஃபினிஷன் வந்து மார்கேஜ் அப்படின்றது டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுங்கள்ல நீங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, ஏற்கனவே ஓல்டு பேட்சா இருக்கீங்க. நியூவா எதுவுமே அதாவது தெரியலன்னு சொல்ல வரல, இந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றவங்களுக்கும் இது தெளிவா தெரியுன்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் டெஃபினிஷன், இதுல மார்கேஜ் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு பாக்குறோம். டெஃபினிஷன் வந்து 58 small a ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1881ங்களா, 1882, ரைட். ஸோ இதுல ஏன் கேபிட்டல் ஏ போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் எக்ஸாம்ல சிஜேலையும் சரி இல்ல வைல் டிராஃப்டிங் தி இஷ்யூஸ் ஆர் இன் பிராக்டிஸ் அட்வொகேட்டுங்களும், நிறைய அட்வொகேட்டுங்களும் லா ஸ்டூடெண்ட்ஸும், ரெண்டாவது சிஜே ப்ரிப்பேர் பண்ற நீங்க எக்ஸாம்லயும் நிறைய தப்பு பண்ணி சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்ததுனால தான், சார் உங்க கிளாஸ்ல பர்டிகுலர் இந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க,
எஸ்பெஷலி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனால தான் இதை நான் போடுறோம். 58 ஸ்மால் ஏ தான் டிஃபைன் வாட் இஸ் மார்கேஜ். சில பேர் கேபிட்டல் ஏன்னு போடுவீங்க, அந்த மாதிரி ஒரு செக்ஷனே இல்லைன்றது மைண்ட்ல வைங்க. ஏன்னா சொல்லியிருக்காங்க, அதை சொல்றோம். தென் அடுத்தது அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் தெளிவா. ஒரு ஓனரு, இப்ப நான் ஓனர் அப்படின்னாக்கா அதை வச்சு என்னுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு பணம் வாங்குறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்ட்ரெஸ்ட்னாக்கா என்னன்னாக்கா நான் அதை அனுபவிக்கலாம், அதுல இருந்து வரக்கூடிய ரெண்ட் மற்றது வந்து எனக்கு நான் எடுத்துக்கலாம், எல்லா வகையிலுமே நான் அதை அனுபவிக்கலாம். அதான் இன்ட்ரெஸ்ட், எக்ஸெப்ட் டைட்டில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நிறைய பேர் இதுல தப்பு பண்ணுவீங்க. டைட்டில் வேற, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற. சோ நீங்க உரிமை கொண்டாட முடியாது மார்கேஜை பொறுத்த வரைக்கும். உரிமை தவிர, டைட்டில் தவிர மற்ற எல்லா விதமான இன்ட்ரெஸ்டும் நீங்க அடைஞ்சிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் இருக்கணும், அது ஒன் ஆஃப் தி மெயின் இன்கிரீடியன்ஸ். நோட் பண்ணீங்க, இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது மெயின் இன்கிரீடியன்ஸ். அந்த இடத்துல டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுனாக்கா அது மார்கேஜ் கிடையாது, சேல்டிடம் ஆயிடும். மைண்ட்ல வச்சுங்க. ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னாக்கா ஒன்லி லோன் தான். லோன் ஆர் டெப்ட், வேற எந்த காரியமும் இருக்கக்கூடாது. லோன் சமாச்சாரமா இருக்கணும், இல்ல டெப்ட். இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஆஃப் அவர் ஃபியூச்சர் டெப்ட்னு போட்டிருக்காங்க, அதை நீங்க டெப்ட்னு மாத்திக்கணும். ஆல்ரைட். ஸோ நம்பர் 1 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இன்கிரீடியன்ஸ் வந்து அது கடன் வாங்குறதாவும் இருக்கலாம், இல்ல கடன் அடைக்கிறதாவும் இருக்கலாம். ஓகே, அடுத்தது மூணாவது பெக்யூனரி லைபிலிட்டி. மறுபடியும் அகைன் அந்த பண சம்பந்தமா தான் சுத்துது. அந்த பெக்யூனரி லைபிலிட்டி, நான் இவ்வளவு பே பண்ணுவேன் அப்படின்னு லைபிலிட்டி இருக்கணும். சரி, இது 3 இருந்தாதான் அது மார்கேஜா முடிவு பண்ணப்படும் அப்படின்றது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே இப்ப கேட்கலாமா, இல்ல டைப் ஆஃப் மார்கேஜ் வந்த பிறகு கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப வேண்டாம், நாட் நவ். இல்ல அது ஓகே, இப்போவே கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். எப்படி இதுல வேணாம், டைப்ஸ் ஆஃப் மார்கேஜ் வந்த பிறகு அதை கேட்டுக்கிறேன். மார்கேஜ் என்ன பார்த்துட்டோம், அடுத்த டைப்ஸ் ஆஃப் மார்கேஜ் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஸ்பீடா இதை போயிடுறேன், ஏன்னா உங்களுக்கு அதை அடுத்தது கேஸ் சம்பந்தமா நான் ரொம்ப நேரம் எடுக்க வேண்டியிருக்கும் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 58A வந்து டிஃபைன் வாட் இஸ் மார்கேஜ். 58B வந்து சிம்பிள் மார்கேஜ். அதுல டெஃபினிஷன்ல இன்கிரீடியன்ஸ் மட்டும் நான் எழுதியிருப்பேன். சிம்பிள் மார்கேஜ்ல பொசிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. தெர் இஸ் நோ டெலிவரி ஆஃப் பொசிஷன். பொசிஷன் இருந்ததுன்னா அது வேற பேரு. ஸோ பொசிஷன் இருக்காது. லோன் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த லோனை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து பர்சனல் லைபிலிட்டி எடுத்திருப்பாரு. இதுல என்ன விஷயம்னா, பொசிஷன் என்கிட்ட தான் இருக்கும். அதை ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த லேண்டை கொடுத்து நான் அதை மார்கேஜ் பண்ணியிருப்பேன். அது பேர் சிம்பிள் மார்கேஜ். நான் எப்போ வேணாலும் அந்த அமௌண்ட்டை கொடுத்து நான் என்னுடைய அடமானம் வச்ச பொருளை திருப்பிக்கலாம். அது ஓனருடைய ரைட்டு. ஓனருக்கு இங்க லீகல் என்ன பேரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மார்கேஜி. எனக்கு ரொம்ப இந்த மார்கேஜ் எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நான் எப்படி மைண்ட்ல வச்சுக்குவேன்னா, ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மார்கேஜி, அவ்வளவுதான். மார்கேஜ் பண்ணி கொடுக்குறவன் மார்கேஜர், மார்கேஜி ஓனர் தான் மார்கேஜி. ஓகேவா? அப்படியா? am I right? மார்கேஜர் யாரு? ஓனர். எதுக்காக சொன்னா அது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க. மார்கேஜர் நான் எப்பவே சொல்லும் போது நீங்க இவ்வளவு சார் இது தவறு இருக்கு சார் அப்படின்னு தாராளம் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் அலர்ட் பண்றதுக்கு. ரெண்டாவது வந்து நீங்க அட்டென்டிவா கிளாஸ் எடுக்கிறதுக்கு சும்மா அப்படி ஒரு டிவைட் பண்ணி போடுவேன்.
அடமான பத்திரத்தை எழுதி கொடுக்குறவன் மார்கேஜர், அவன் தான் கிரியேட்டர், அவன் தான் மார்கேஜர்ன்றாங்க, அவன் தான் ஓனர் தான் எழுதி கொடுப்பான். மார்கேஜ்ன்றவன் வந்து ஃபைனான்ஸ் பண்றவன் மார்கேஜ் மேட்ரியன்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ இதுல என்ன விஷயம்னா, சிம்பிள் மார்கேஜை பொறுத்த வரைக்கும் நோ டெலிவரி ஆஃப் பொசிஷன், ப்ராமிஸ் டு பே. என்ன ரெமெடினாக்கா, நான் எப்போ வேணாலும் என்னுடைய அந்த கடனை கொடுத்து திருப்பி வாங்கிக்கலாம். இது என்னுடைய ரெமெடி. எதுனா ஓனருடைய ரெமெடி. சப்போஸ் நான் பணம் கொடுக்கலன்னா, பணம் கொடுத்தவனுக்கு என்ன ரெமெடி? இதை வரைக்கும் பார்த்தா அவன் சூட்டை நேரா சூட் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணிட்டு சேல் பண்ணலாம். சூட் ஃபார் சேல், சேலுக்கு சூட் போட்டு அதை ஆக்ஷன் கொண்டு வந்து இவனுக்கு எவ்வளவு அமௌண்ட்டோ அதை எடுத்துக்கிட்டு திருப்பி மீதி உள்ள பணத்தை கவர்மெண்ட் கொடுத்துடணுமா, இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு கொடுத்துடணும், அவங்க அக்கௌண்ட்ல கொடுத்துடணும். ஆல் த மேட்டரியன்ஸ். சார் சிம்பிள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டோம். வாட் இஸ் ரெமெடி அவைலபிள் டு தி ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். வாட் இஸ் ரெமெடி அவைலபிள் டு தி பணம் கொடுத்தவங்களை பத்தி பார்த்தாச்சு. ஆல்ரைட். அதன் பிறகு நான் சொன்னது மாதிரி அடுத்ததுக்கு இன்கிரீடியன்ஸ் முடிஞ்ச பிறகு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடணும். எப்பயுமே லா படிக்கும் போது டெஃபினிஷன், இன்கிரீடியன்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், இது 3 படிச்சிட்டீங்கன்னா உங்களை அசைக்கவே சப்ஜெக்ட்ல முடியாது. இது பக்காவா நீங்க சிஜே எக்ஸாமுக்கு, ப்ராக்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். திஸ் இஸ் தி வே ஹவ் யூ டு லேர்ன் அண்ட் ரீட் தி ஸ்டாட்யூட்ஸ். இதை பொறுத்தவரைக்கும் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நரேன் தாஸ் இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணப்படும். நீங்க கிளாஸை கவனிச்சாலும் கவனிக்கலாம், எழுதுறதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. தேவைப்பட்டா நீங்க நோட்ஸ் எழுதிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் போத்துக்கு 2 பேருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு அட் தி எண்ட் இது எல்லாமே உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணப்படும். ஆல்ரைட். நரேன் தாஸ், கார்சன் தாஸ் வெர்சஸ் கம்டம் 1977 சுப்ரீம் கோர்ட்ல என்ன பிரின்சிபல்ஸ் லே டவுன் பண்ணிருக்காங்க? அதுல டீலிங் வித் தி நேச்சர் ஆஃப் தி மார்கேஜ் அண்ட் தி ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் தேர். ஸோ நேச்சர் ஆஃப் தி மார்கேஜும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்றத அதை டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று முக்கியமானது பாருங்க, இந்த துளசி கேஸ் வந்து ரொட்டீனா வருங்க. டைப்ஸ் ஆஃப் மார்கேஜ் மொத்தத்தின் இருக்குது 6. 6 இதுலயும் காமனா இந்த துளசி கேஸ் வந்துகிட்டே இருக்கும். துளசி கேஸ் ஒரு முறைக்கு எத்தனை முறை படிச்சாலும் சரி தான் சப்ஜெக்ட்ல நீங்க தெளிவா இருப்பீங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மார்கேஜ் அண்ட் சேல். நான் சொன்னது மாதிரி மார்கேஜுக்கும் சேலுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைட்டில் டிரான்ஸ்ஃபர்னா சேலு, டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகாம இன்ட்ரெஸ்ட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆனா அது மார்கேஜ், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் கண்டென்ஷன் ஆஃப் தி அக்ரிமெண்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெசிடைட்ஸ் அப்படின்வாங்க. அந்த மார்கேஜ் எழுதுறோம் இல்லையா, அடமான பத்திரம், அதுல ஒவ்வொரு சென்டென்ஸும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த கேஸ்ல, துளசி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஏன் கண்டென்ட் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்றும் முக்கியம் அப்படின்னாக்கா, அப்பதான் பார்ட்டிஸுடைய இன்டென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய பார்ட்டியுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த பார்ட்டியுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பார்ட்டியுடைய நோக்கத்தை தெரிஞ்சாதான் டைப்ஸ் ஆஃப் மார்கேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் சார் டைப்ஸ் ஆஃப் மார்கேஜ் நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, டைப்ஸ் ஆஃப் மார்கேஜ் வந்தாதான் ரெமெடிஸ் அவைலபிள் டு தி பார்ட்டிஸ் அண்டர் தி லா, அண்டர் தி ஸ்டாட்யூட், அதை நீங்க பிக்ஸ் பண்ண முடியும். ரெமெடிஸ் என்னன்னு சொல்லிட்டு, உங்களுடைய ரெமெடிஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பிக்ஸ் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி சூட்டை டிராஃப்ட் பண்ணி பிரேயரை கேட்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டா பிளேஸ் பண்ணி மார்க் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ட்ரையல் நடத்த முடியும். ஸோ பேசிக் திங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யார் சொல்றது? துளசி கேசர் சொல்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட் அதர் டைப் பி பார்த்தாச்சு. அடுத்த சி, மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல். இதுல இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, இன்கிரீடியன்ஸ் எங்க இருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டாட்யூட் புக்ல ஒவ்வொருத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினிஷன் படிச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அதே மைண்ட்ல வச்சுங்க. ஏன் இவ்வளவு பேசிக்கா சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்திருக்கீங்க, சம்டைம்ஸ் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கீங்க, அதனால அவங்களுக்காக சொல்லலாம். சார் இதுல இன்கிரீடியன்ஸ் சொன்னீங்களா, எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினிஷன்ல இருந்து எடுக்கிறோம். ஆல்ரைட். இப்போ 58C டெஃபினிஷன் வந்து மார்கேஜ் பை கண்டிஷன் சேல். என்ன சொல்லுவாங்க? ப்ராப்பர்ட்டி இஸ் presumed to be sold on default.
எப்படின்னாக்கா கண்டிஷனல் சேல் அப்படின்னாக்கா நான் இவ்வளவு நாளுக்குள்ள இந்த பணத்தை வாங்கியிருக்கேன், ஒரு 5 வருஷத்துக்குள்ள நான் ரீபே பண்ணிடுவேன். ரீபே பண்ணல அப்படின்னாக்கா என்னுடைய சொத்தை நீங்க சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது அவனே ஓனர் ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். தி சேல் பிகம்ஸ் வாய்ட் ஆன் ரீபேமெண்ட். இப்போ கடன் கொடுத்தவன் ஓனர் ஆயிடுவான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள பார்ப்போம். ஏன்னா வந்து ஆர்டர் முடிஞ்சு போச்சு, அவன் ஓனர் ஆயிடுவான்றது பார்த்தா கண்டிஷனல் சேல், அவன் சேல் பண்ணி தான் ஆகணும். ஆனா சேல் பண்ணாலும் கூட சப்போஸ் அமௌண்ட் இருக்குதா, நான் பேமெண்ட் பண்றேன் அப்படின்னாக்கா அந்த சேல் அவன் ஓனர் ஆகுறது செல்லாம போயிடும். திருப்பி அந்த ஓனருக்கே அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும், பணத்தை கொடுத்துட்டா. அடுத்தது, பையர் ஷுட் டிரான்ஸ்ஃபர் தி ப்ராப்பர்ட்டி ஆன் ரீபேமெண்ட். எவன் கடன் கொடுத்தானோ அவன் அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி அந்த ஓனருக்கு கொடுத்துடணும். எப்போ அவன் பணத்தை கொடுத்துட்டான். ஏன்னா கடனுக்கு தான் அதை வைக்கிறான். சப்போஸ் இல்லைன்னாக்கா நீ ஓனர் ஆகிறன்னு சொல்றான், கடன் கொடுத்த பிறகு திருப்பி கொடுத்துடணும். இந்த மாதிரிலாம் கண்டிஷன் இருந்ததுன்னா அதுக்கு மார்கேஜ் பை கண்டிஷன் சேல். இப்போ சேல் நீங்க அவுட் ரேட் டைரக்டா வாங்கிட்டீங்கன்னாக்கா திருப்பி ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. ஆனா மார்கேஜ்ல கண்டிஷன் சேல் வந்ததுன்னா உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க தான் ஓனரு, ஆஸ் லாங் அஸ் அந்த பணம், அந்த மார்கேஜ் பணம் கொடுக்குற வரைக்கும். கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா நீங்க திருப்பி கொடுத்துடணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது மார்கேஜ் உள்ளுக்கு வரும். அதுக்கு பேரு மார்கேஜ் பை கண்டிஷன் சேல். ஆல்ரைட். இதுக்கு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டிட் சுஞ்சுலா ஏதோ ஷேக் எலபர் அலி, இது 1954ல. 1954 என்ன சார் ஓல்டஸ்ட் டாக்குமெண்டா கொண்டாந்து கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் அட்வொகேட்டா வரும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். அப்போ ஒரு பெரிய ஆளை எதிர்த்து வாதாட வேண்டிய சூழ்நிலை வந்தது ஹைகோர்ட்ல, ஒரிஜினல் சூட்ல. அப்ப ஜட்ஜி கேக்குற அதர் சைடு யாருன்னு தெரியும். இப்போ ராகவாச்சாரின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் தான் சீனியர் கவுன்சிலரா இருக்காரு, தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமஸ். அவங்க தம்பி கூட ஹைகோர்ட் ஜட்ஜி லட்சுமணன் ஜெயவா இருக்காங்க. அவங்களுடைய அப்பா நான் சொல்றது 1988, அவங்க அப்பாவை எதிர்த்து நான் வாதாடுறேன். அப்போ ஜட்ஜி என்ன கேக்குறாருனாக்கா, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னா, இதே மாதிரி தான் அப்போ என்ன 1955 ஜட்ஜ்மெண்ட் கொண்டு கொடுக்குறேன், சீனிவாசன் ஜே. அப்போ கேக்குறாரு, என்னப்பா இது, நான் நியூ லேட்டஸ்டா கேட்டாக்கா நீ இன்னும் ஓல்டு கொடுக்குறேன்னு. இல்ல சார், நீங்க கேட்ட பாயிண்ட்ல இதுதான் நியூ, இதுதான் லேட்டஸ்ட் பாயிண்ட், இஷ்யூல இதுதான் லேட்டஸ்ட், அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை, இதுதான் அப்படின்னு. அதே போலதான் இதை பொறுத்தவரைக்கும் லேண்ட்மார்க் ஜட்ஜ் 1954 நினைக்காதீங்க, ஸ்டில் இட் ஹோல்ட்ஸ் குட். அதை ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டே வராங்க கோர்ட்ல. அதனாலதான் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல என்ன பிரின்சிபல்னாக்கா, பிரின்சிபல் இன்டென்ஷன் ஆஃப் தி பிரின்சிபல் இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான். That shall be gathered from the content of the document. என்ன சொன்னா, பார்ட்டிஸ் இன்டென்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சொன்னது மாதிரி அதுல இன்டென்ஷன் எப்படி வரும்னாக்கா, ரெசிடேஷன் அந்த கண்டிஷன் ஒவ்வொரு வேர்டுல இருந்தா நீங்க வந்து இன்டர்பிரட் பண்ண ஒழிய யூ கான் கோ பியாண்ட் தி கண்டென்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. அவன் அப்படி சொன்னா ஓரலா, இப்படி சொன்னா ஓரலா, அவனுக்கு இயர்சை எவிடன்ஸ் இந்த மாதிரி செஞ்சாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க யூ ஹேவ் டு டிராவல்ஸ் ஒன்லி within the contents of the documents. வேற எங்கேயும் போய் தேடக்கூடாது. for the purpose of inferring the intention of the parties அப்படின்றத சொல்லி ஃபைனல் பண்ணிருப்பாங்க. if one document contains sale and reconveyance, it is mortgage by conditional sale. அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு டாக்குமெண்ட் சேலும் இருக்குது, பணம் கொடுத்த பிறகு திருப்பி நீ எனக்கு கொடுத்தணும்னு இருந்ததுன்னா அது மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் தேர் ஆர் 2 டாக்குமெண்ட்ஸ், ஒன் இஸ் சேல் அண்ட் அனதர் இஸ் ரீபர்ச்சேஸ், இட் இஸ் அவுட் சைட் வித் தி ரீபர்ச்சேஸ். ப்ராப்பர்ட்டி cannot be sold to third party. ஒரே டாக்குமெண்ட்ல இருந்தா அது வேற. ஒரு டாக்குமெண்ட்ல ஐயா உன்னை சேல் பண்ணிட்டேன், இன்னொரு டாக்குமெண்ட்ல ரீபர்ச்சேஸ், தனித்தனியா போட்டுனாக்கா இந்த கண்டிஷன்ல இது வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது, இந்த கண்டிஷன்ல, இந்த மார்கேஜ் இந்த டைப் ஆஃப் கண்டிஷன்ல
ப்ராப்பர்ட்டிய மூணாம் மனுஷன் விற்கவே முடியாது. ஏன் விற்க முடியாதுன்னா, ஓனருக்கு எப்ப வேணாலும் அமௌண்ட்டை கொடுத்து திருப்பி மீட்டுக்குவோம். அதனால அது வரைக்கும் நீதான் வச்சு நீதான் ஓனர், மூணாம் மனுஷன் விற்கவே முடியாதுன்றது இந்த டைப் ஆஃப் அக்ரிமெண்ட்ல இருக்குது. சரி, இதுல என்ன ரெமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் பணமே கொடுக்க மாட்டான், இவனுக்கு இந்த சொத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பணம் அர்ஜென்டா தேவைப்படுது. என்ன ரெமெடி? சோ கடன் கொடுத்தவனுக்கு அவன் சூட் போட வேண்டியது என்னன்னா, நீங்க இவங்கிட்ட இருந்து எனக்கு வந்து இவ்வளவு நாளுக்குள்ள பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போடலாம். இன்னொரு ரெமெடி என்னன்னாக்கா, அவன் கொடுக்கல, நான் தான் ஓனரு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் தாராளம் போடலாம். ஆமா, நீங்க தான் ஓனர் டிக்ளேர் பண்ண பிறகு அந்த இதை நீங்க வித்துட்டு என்ன யாரும் தேர்ட் பார்ட்டி கூட வித்துட்டு போகலாம். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் தி டைட்டில் வந்து தாராளம் போடலாம். ரெண்டாவது, அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாளுக்குள்ள டைரக்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் ஓனர் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூட் போடலாம். தென் செக்ஷன் 58D, இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூசுஃபெக்சுவல் மார்கேஜ். இதுல நீங்க பொசிஷன் கொடுத்துட்டா இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இதுலதான் நான் கேள்வி கேட்க போறேன். இதுலதான் என்னுடைய கேஸ் சிவில் கேஸ் இதுல லையா வருது, இந்த வியூல லையா வருது. அதனால வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கீழே கவனிங்க. ஸோ யூசுஃபெக்சுவல் மார்கேஜ்ல வந்து பொசிஷன் கொடுத்துருக்கணும், பொசிஷன் கொடுத்துடணும். நம்பர் 2, என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பை தி மார்கேஜி in lieu of the interest or portion of the loan amount or both. இது என்ன அர்த்தம்னா, பொசிஷன் கொடுத்துடுறோம், நீங்க அதுல உள்ள என்ன ப்ராஃபிட் என்ன வந்தாலும் நீங்க என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கணும். ஆனா அதுல வர அமௌண்ட் மாசம் மாசம் நான் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுல எழுதிருக்கணும். இல்லையா, அதுல சப்போஸ் 2 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் ஒரு 50,000 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அப்படின்னா அந்த 1.5 லட்சம் என்ன வருது? அந்த 1.5 லட்சம் அந்த 50,000 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை ஓனர் கொடுத்துடலாம். இல்ல அதுல கண்டிஷன்ல மீதி அந்த 1.5 லட்சம் இருக்கிறதும் மாசம் மாசம் அந்த நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்ல கழியும் அப்படின்னாக்கா அதுல எழுதியிருக்கணும். இவ்வளவுதான். ஸோ அதுல வந்து என்ஜாய்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு செகண்ட் லைன் சொல்லிட்டேன். நோ பர்சனல் லயபிலிட்டி டு ரீபே தி அமௌண்ட். ஏங்க, கடன் வாங்கிட்டோம், நான் கடன் கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையாங்க இதுல. அப்ப இது நல்லா இருக்குது, யூசுஃபெக்சுவல் மார்கேஜ்ல நல்லா இருக்குது. கடன் கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அது வரைக்கும் அவன் என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கானே, அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா அவனுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதனால அதுலயே கழிச்சிட்டு நான் சொல்றது மாதிரி இன்ட்ரெஸ்டும் கட்டுது, மாசம் மாசம் பிரின்சிபல் அமௌண்ட்டும் வருது இதுல. அதனால அவன் வந்து பர்சனல் லைபிலிட்டி டு ரீபே தி அமௌண்ட் இல்ல. அப்படி இல்லாம டேலி ஆகலனா சார், அமௌண்டோட டேலி ஆகலனா சார், டேலி ஆகல அப்படின்னா இதுல இப்படி வச்சுங்க, டேலி ஆகும்னா நீங்க ரெமடிக்கு போயிடுறீங்க. இப்ப அந்த ரெமடி அடுத்தது வரேன். இப்ப மைண்ட்ல நீங்க என்ன வச்சுக்கணும்னாக்கா, ஏ பார்ட்ல இருக்கீங்க. ஏ பார்ட் மீன்ஸ் எது எதெல்லாம் இன்கிரியன்ஸா இருந்தால் அது யூசுஃபெக்சுவல் மார்கேஜா நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஏரியாவில் மட்டும் நான் இருக்கிறேன். ரெமெடி நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். இப்ப எப்படின்னா, நோ பர்சனல் லைபிலிட்டி டு ரீபே தி அமௌண்ட், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் அது யூசுஃபெக்சுவல் மார்கேஜில் வரும். சப்போஸ் அது டேலி ஆகல அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளுக்குள்ள கட்டணும்னு சொல்லிட்டு சூட்டு ஃபார் ரெக்கவரி ஆஃப் தி மணி நீங்க போகலாம். அவன் கட்டல அப்படின்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சேலு கொண்டு வரலாம், ஆக்ஷன் கொண்டு வரலாம், அது ரெமிடி. பட் மறுபடியும் ரிமைண்ட் பண்ற பாருங்க, நான் ஐ எம் டெல்லிங் அபவுட் ஒன்லி தி இன்கிரியன்ஸ்ல 3 போட்டிருக்கேன். 3ல லாஸ்ட்ல இருந்து நோ பர்சனல் லைபிலிட்டி டு ரீபே தி அமௌண்ட்னு ஒரு கண்டிஷன் இருந்தால் அது யூசுஃபெக்சுவல் மார்கேஜ் சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப அடுத்த சம்பந்தமா லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். நரேன் தாஸ் அதே தான் ஏற்கனவே உள்ள மேட்டர் வந்திருக்குது. 1977 டீலிங் வித் தி நேச்சர் ஆஃப் தி மார்க்கெட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ், அதை ரிப்பீட்டட் அது வரும். ரெண்டாவது சிங்ராங் 2014ல ரைட்ஸ் ஆஃப் தி மார்கேஜர் ஃபார் ரெடீம் அண்ட் தி ஸ்பெஷல் ஃபீச்சர் எக்ஸ்பிளைன். இது கேஸ்ல என்னன்னாக்கா, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ரெடீம்னாக்கா நம்ம மீட் எடுக்கிறது, ஓனருக்கு அந்த ரைட் எப்பொழுதுமே உண்டு. ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஜட்ஜ்மெண்ட் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அதுதான். தென் அடுத்தது இந்தியன் மார்கேஜ்.
சரி, இங்கிலீஷ் மார்கேஜ். அது பாருங்க, பேர்ல இங்கிலீஷ்காரன் உள்ள மார்கேஜ் என்ன பண்ணிருக்கான், அவனுடைய ஸ்டைல் எப்படின்னாக்கா, லோன் அமௌண்ட் ஷால் பி ரீபெய்ட் ஆன் ஸ்பெசிபிக் டேட். 5 வருஷத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்தே ஆகணும். ரீபேமெண்ட் ஆஃப் தி அமௌண்ட் அந்த ஷெட்யூல் டைம் இருக்கணும். இந்த நேச்சருக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் அது. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்ஸ்ஃபர் டு மார்கேஜ். ஓனர் மாதிரியே அவன் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடணும். ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி ரீட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் பேமெண்ட். இருக்கிற மார்கேஜ் இது சூப்பரா இருக்குல்ல பாருங்க. லோன் அமௌண்ட் இவ்வளவு நாள் கூட கொடுத்தாகணும். கொடுக்கல அவ்வளோனாக்கா நான் ஓனர் ஆயிடுவேன். நான் ஓனர் ஆயிட்ட பிறகு நீ பணம் கொடுத்தா நான் என்னோட ஓனர்ஷிப்பை நான் உனக்கு கொடுக்குறேன். இவ்வளவுதான். இது ரொம்ப அருமையா இருக்குது. இங்கிலீஷ் மார்க்கெட் நல்லா இருக்குது. ஆனா நம்ம இதுல இந்தியன்ஸ் இந்த சொசைட்டில இது அவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்கல. யாரும் இந்த மாதிரி போடுறது கிடையாது. பட் எனிவே இந்த 3 இன்கிரீடியன்ஸ் இருந்தால் அதுக்கு பேரு இங்கிலீஷ் மார்க்கெட். ஏன் இந்த டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் சொல்றேன்னா, நான் ஒரு இப்போ டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பேன், அதை படிப்பேன். நீங்க அது எந்த டைப் ஆஃப் மார்க்கெட் நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் இப்ப பாக்குற ட்ரையல் கோர்ட்ல அதுதான் மெயின் அஃபென்ஸ், அதான் பேஸ். என்டையர் ப்ரொசீடிங்ஸ் ரெஸ்டட் அப்பான் தட் பர்டிகுலர் டாக்குமெண்ட். அது என்ன டைப் தெரிஞ்சாதான் நான் கேஸ் வின் பண்ண முடியுமா இல்ல வின் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அந்த டாக்குமெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடுக்குறேன். லேர்னர் ஜட்மெண்ட் அதே மாதிரி நரேன் தாஸ் ஏற்கனவே நான் சொன்னதான், இதுதான் ரிப்பீட்டடா வருது. அது பிரின்சிபல் சேம். அதன் பிறகு வந்தீங்கன்னாக்கா, ஈவன் தோ தி ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் தி ரைட் ஆஃப் ரிடெம்ப்ஷன் இஸ் வெஸ்டட் வித் தி ஓனர். அது எப்பவுமே இருக்குது. இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. செக்ஷன் 58F மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் தி டைட்டில் டீட். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்விட்டபிள் மார்கேஜ் இல்ல டைட்டில் டீடை டெபாசிட் பண்றது. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருந்ததுன்னா இது வரும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொட்டீனா வருது. இதுல இது பேஸ் பண்ணி நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது. அதனால இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிஜேல கண்டிப்பா இதுல கொஸ்டின் கேட்பாங்க. மற்ற டைப்ஸோட இந்த டைப்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பி கேர்ஃபுல். ஸோ இன்கிரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டு கிரியேட் செக்யூரிட்டி டைட்டில் டீட் இஸ் டெபாசிட்டட். ஸோ டைட்டில் என்னுடைய லேண்டினுடைய சொத்து பத்திரம் இருக்குது. பத்திரத்தை நான் டெபாசிட் பண்ணிடுறேன். பணம் கொடுத்து டெபாசிட் பண்ணிடுறேன். எதுக்கு? ஒரு செக்யூரிட்டிக்காக. என்ன செக்யூரிட்டினாக்கா, நான் பணம் கொடுத்து திருப்பி கொடுப்பேன் அப்படின்றது இதை உத்தரவாதமா வச்சுக்கோ அப்படின்றதுக்காக கொடுத்து வைக்கிறது. ஸோ டைட்டில் டீடை டெபாசிட் பண்றது இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் கம்பல்சரி. இந்த மாதிரி இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இல்லை. ஆனால் இஃப் ஒன்லி தி டீட் இஸ் டெபாசிட்டட், அதாவது எப்படின்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. எதுக்கு? டைட்டில் டீடை மட்டும் கொடுத்து வைக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. அடுத்தது, இஃப் எனி செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அக்ரிமெண்ட் இஸ் கிரியேட்டட், ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. இதுல நாம கொஞ்சம் தெளிவா நான் சொல்லணும்னு விரும்புறேன். நானும் இதை பல முறை படிச்சு பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதனால உங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் ஒரு கிளியர் பண்ணது சொல்றேன். எல்லா டைப்ஸ் ஆஃப் மார்கேஜும் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட். ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட்னா, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல 17 செக்ஷன் 17ல இருக்கும் எந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த 17ல உள்ளது நீங்க வயலேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வாட் இஸ் எஃபெக்ட் அப்படின்றது 48ல இருக்குதா 49ல இருக்குதா? 49ல வாட் இஸ் தி லீகல் எஃபெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல இருக்கும். செல்லாது அப்படின்னு இருக்கும். அது மூலயமா, அந்த டாக்குமெண்ட் மூலயமா நீங்க எந்த லீகல் ரைட்ஸும் நீங்க கிளைம் பண்ண முடியாதுன்னு இருக்கும். ஸோ அதனால ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமா இல்லையான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா டைப்ஸுமே ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட். ஆனா இந்த ஈக்விட்டபிள் மார்கேஜ்ல மட்டும் லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு மார்கேஜ்ன்ற வேர்டு இல்லாம, ஐயா நான் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்குறேன், அதுக்கு உத்தரவாதமா என்னுடைய டைட்டில் டீடை உங்க கையில கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. மைண்ட்ல வச்சுங்க. ஆனா எங்கேயாவது ஒரு வார்த்தை அடமான பத்திரம், நான் என்னுடைய பொருளை அடமானம் வைக்கிறேன், அதாவது இந்த டைட்டில் டீடை அடமானம் வைக்கிறேன்
அப்படின்னு அந்த அடமானம்ன்ற வேர்டு அந்த அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா, அந்த ஒரு வேர்டு இருந்ததுனாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அடமானம் அப்படின்ற வேர்டும் மார்கேஜ்ன்ற வேர்டு இருந்தால் ஈக்விட்டபிள் மார்கேஜ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. ரைட். இது சம்பந்தமா டீடைல் போகணும்னா பேங்க் ஆஃப் இந்தியா, இது உண்மையில நல்லா படிச்சு ரொம்ப அருமையான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இது பார்த்து 1965 ஆன் திஸ் இஷ்யூ. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் லேக்காராம் சோ 1965. இதுல என்ன சொல்றாங்கன்னா, தி content is only to deposit the title deed. No registration is required. If it creates or declare mortgage, registration is must. This principle is reconfirmed in so and so case 2025. பாருங்க, 1965 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் 2025 அவங்க சைட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். இப்போ அடுத்த லாஸ்ட் இது பார்த்துருவோம். இது அனாமலஸ் கேட்டகரி மார்கேஜ். இதுல என்னன்னாக்கா அபோவ் கேட்டகரி எதுலையுமே லை ஆகலைன்னா இது வரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன விஷயம்னா, ஸ்பெஷல் கேட்டகரி நாட் அண்டர் அபோவ் டைப்ஸ். ஸோ மேல உள்ள எந்த டைப்லயும் ஒரு வரல அப்படின்னாக்கா இந்த 58Gல அனாமலஸ் அந்த மார்கேஜ் டைப்ல வந்துடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மேல உள்ள டைப் அதுல பாதி இதுல பாதி இருந்தாலும் அனாமலஸ் மார்கேஜ்ல வந்துடும். அதான் கம்பைன் ஃபியூச்சர் ஆஃப் 2 or more டைப்ஸ் ஆஃப் தி அபோவ். இதுல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா மேத்யூ so and so 1973 principles right of the parties can be gathered only from the terms and conditions of the mortgage deed. ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன் பாருங்க, இது வரைக்கும் பார்த்ததுன்னா திருப்பி ரிப்பீட்டடா காமனா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் திருப்பி சொல்றது, கண்டென்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரெசிடைல்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் பேசிக். அதுல இருந்து தான் நீங்க இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் கேன் பி கேதர்ட். இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் கேதர் வந்த பிறகுதான் எந்த டைப் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த டைப் ஃபிக்ஸ் பண்ண பிறகுதான் இது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா இல்லைன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொன்றா அப்படியே வருது. ஸோ இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் கேதர் பண்றது வந்து ஒன்லி ஃப்ரம் தி கண்டென்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட். இதுதான் ரிப்பீட்டடா காமனா வருது, அது மைண்ட்ல வச்சுங்க. ஆல்ரைட். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் எல்லா டைப்லாம் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி டாக்குமெண்ட்டை உங்களுக்கு பிளேஸ் பண்றேன். அதை கிளீனா படிக்கிறேன், பொறுமையாவும் படிக்கிறேன். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் சாதாரண டாக்குமெண்ட் கிடையாது. இப்போ நான் கேஸ் நடத்தக்கூடிய அந்த பிளைண்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் விட்டுட்டு அந்த ஃபுல் டீட்டெயிலா சூட் சொல்றேன். ஆனால் 3A எடுப்பா, லாஸ்ட் வா, ஆரம்பிச்சிட்டாம்பா. இதுல என்ன விஷயம்னாக்கா, இப்ப டாக்குமெண்ட் அங்க பிளேஸ் பண்ணிருப்போம். அதுல டாக்குமெண்ட் வந்து பத்திரத்துல வந்து தெளிவா இல்லாதனால அதை தமிழ்ல கையில எழுதியிருப்பாங்க. அதுதான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்டை நான் அப்புறம் காமிக்கிறேன். டாக்குமெண்ட்ல உள்ள கண்டென்ட்டை எழுதிருக்காங்க, அதை மட்டும் படிக்கிறேன் பாருங்க. பொறுமையா படிக்கிறேன். இது நீங்க வந்து எந்த டைப்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் கேஸ் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவேன். ரூபாய் 2000 நஞ்சை நிலம் ஈடு காட்டலுக்கு அடமான கடன் பத்திரம் 1977 வருடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி செங்கல்பட்டு ஜில்லா பொன்னேரி தாலுகா 15ஆம் நம்பர் திருநெல்லி கிராமத்திற்கும் ஜெகநாத முதலியார் குமாரர் கிருஷ்ண முதலியார் அவர்களுக்கு சென்னை 14 மீராசாஹிப்பேட்டை வெங்கடாஜல முதலியார் தெரு 132 நம்பர் வீட்டில் வசிக்கும் காலம் சென்ற சொக்கலிங்க முதலியார் வாரியால் ராதா அம்மாள் பிள்ளைகள் சோ அந்த எல்லாருமே ஒரு 4 பேரு லட்சுமணருக்கு கார்டியனும் மேற்படி சங்கதி தாயார் திருமணமான ராதாபாய் ஆகியோர்கள் சம்மதித்து எழுதி கொடுத்த நஞ்சை நிலம் ஈடு காட்டிய அடமான பத்திரம் என்னவென்றால், இதன் ஷெட்யூலில் கண்ட சொத்து நஞ்சை சொத்தை நிலத்தை அன்று 19/3/1959 டாக்குமெண்ட் நம்பர் 545 தஸ்தாவேஜுகள் மூலம் ராதாபாய் அம்மாள் எங்களில் 1வது நபரின் கணவரும் 2-3 நபர்களுக்கு தகப்பனாரும் சொக்கலிங்க முதலியார் பெயருக்கு
செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்து அவர் ஆண்டு அனுபவித்து காலமான பிறகு வாரிசுகள் முறையில் எங்களுக்கு பாத்தியப்பட்டு எங்க சுவாதனத்தில் இருந்து வரும் மேற்படி நஞ்சை நிலத்தை எங்கள் குடும்ப செலவிற்காக தங்களிடம் நாங்கள் ஈடுகாட்டிய அடமானம் வைத்து கடனாக பெற்றுக்கொண்ட ரூபாய் 2000 எழுத்தால் ரூபாய் 2000 மாதம் ஒண்ணுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு வட்டி வீதம் இன்று முதல் 5 வருடத்திற்கு மேல் எங்களில் யாராவது பணத்தை கொடுத்து பத்திரத்தினை செல்லு வைத்து செல்லுடன் பத்திரத்தையும் நிலத்தையும் மீட்டுக் கொள்கிறோம். 1959 டாக்குமெண்ட் நம்பர் சோ டாக்குமெண்ட் பத்திரம் இதெல்லாம் வந்து ரைட் பத்திரம் நிலத்தையும் தங்களிடம் கொடுத்திருக்கிறோம். இப்படிக்கு நாங்கள் மூவரும் ஏகோபித்து எழுதி கொடுத்த நஞ்சை நிலம் ஈடுகாட்டிய அடமான பத்திரம். இதுல என்னன்னாக்கா நம்ம அவங்க டைட்டில் எப்படி வந்து தேவையில்லை. அவங்களுடைய இப்ப யார் யார் எழுதி கொடுத்துருக்காங்கனாக்கா ஃபர்ஸ்ட் அம்மாள் வந்து ஒரு அம்மா அவங்களுடைய கணவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து, அவர் கணவர் இறந்துட்டாரு. ஸோ வாரிசுகள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இதை எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்கன்னா 2000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, ஈடுகாட்டிய அடமான பத்திரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கண்டென்ட். இது எந்த டைப்ல வரும்? கண்டிஷன் சேல். இவ்வளவு நாள் நீங்க வித்துக்கலாம் அப்படின்னு இருக்குதா எங்கேயாவது? Deposit of title deeds. டெபாசிட் ஆஃப் தி டைட்டில் டீல் அக்ரீட், அது கண்டிஷன் அதுலயே இருக்குது. கரெக்ட், டெபாசிட் ஆஃப் தி டைட்டில் டீல் இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு டைப்ஸ் ஆஃப் மார்கேஜ் பாத்தீங்க இல்லையா, இதுல எந்த டைப்ல வரும்? மார்கேஜ் எந்த டைப்? ஈக்விட்டபிளா? சரி, ரைட், ஓகே. சிம்பிள் மார்க்கெட் சார். எல்லாருக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது தனியா நான் எடுத்து ஒரு ஐஏ போட்டு ஆர்கியூ பண்ணி இங்க ஹைகோர்ட்ல இருந்து ஒரு இது கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு சீனியர் கவுன்சில் டெல்லியில இருந்து வந்திருந்தாங்க. பொன்னேரி கோர்ட்ல மேட்டர் நடக்குது, கொஞ்சம் முக்கியமான இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வந்திருந்தாங்க. இதுல நான் அந்த பத்திரத்தை மட்டும் என்ன டைப் சொல்லிட்டு நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், அவங்க சைடும் ஆர்கியூ பண்ணி ஜட்ஜ்மெண்ட் ஐஏல கொடுத்துட்டாங்க. அது நான் ஆஃப்டர் செஷன்ஸ் தான் சொல்லுவேன். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நீ என்ன டைப் தான் எனக்கு அப்படி அதை பத்தி கவலையே படல. நீங்க அட்வொகேட்ஸ் பி போல்ட் ஆன் யுவர் ஸ்டெப்ஸ். நீ சிம்பிள்னாக்கா நீங்க தயவுசெய்து இன்கிரீடியன்ஸ் இருக்குதான்னு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க சிம்பிள் சொல்றீங்க சார், சிம்பிள் யார் சொல்றேன்னா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதனால சிம்பிள் சொல்றேன் சார். அனானமஸ் அப்படின்ற சார் மோர் தென் 2 இருக்கு சார், அதனால பார்த்தேன். அதனால நீங்க எந்த முடிவு வேணா எடுங்க, அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா நீங்க இதுதான் முடிவு எடுத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்லாம் இருக்கு சார், அதனால நம்ம சொன்னேன். உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன பசங்கள்ல இந்த ஒவ்வொரு ஷேப்பா இருக்கும், அது கரெக்டா அப்படியே பொறுத்துன்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப் கொடுத்துட்டேன், இந்த இதை கொடுத்துட்டேன், கண்டிஷனை எந்த ஷேப்ல பொருத்தி பார்க்கறது உங்களுடைய திறமை, அது அட்வொகேசி. அந்த வகையில ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், 1 by 1 கரெக்டா சொல்லுங்க. எல்லாருமே வந்து ஆரையும் சொல்லிடக்கூடாது. நீங்க வந்து ஒரு டைப் சொன்னீங்கன்னாக்கா இதோட இன்கிரீடியன்ஸ் மேக்ஸிமம் எதில் ஃபிட் ஆகும். நீ எது வேணா சொல்லலாம் சார், இதுதான் சொல்றேன், காரணம் இதுதான் இருக்குது. சிம்பிள் மார்கேஜ் ஒருத்தவங்க சொல்றீங்க, ஆனா இந்த இடத்துல டைட்டில் டெபாசிட் பண்ணும்போது சிம்பிள் எப்படி வரும்? வராது. அதனால ஒரு முறை சார் அனாமலஸ் வருமா சார்? அனாமலஸ் இருங்க ஒரு நிமிஷம். நீங்க அனாமலஸ் சொல்றீங்க, அக்ரீட். அனாமலஸ்னா மோர் தென் 2 இருக்கணும், ஆல்ரைட். இல்ல எந்த டைப்ல இல்லாம இருக்கணும். இப்ப அனாமலஸ் எப்படி சொல்றீங்க? என்னென்ன கண்டிஷன் இதுல இருக்குது? எதுக்கு அனாமலஸ் சொல்றீங்க சார்? நான் வந்து முதல்ல 2 நினைச்சேன் சார். ஒன்னு வந்து என்னன்னா டாக்குமெண்ட் வந்து அவங்க கிட்ட குடுக்குறாங்க சார், டெபாசிட் பண்றாங்க. ஒன்னு டைட்டில் இருக்குது, ஓகே. அப்புறமா வந்து அவங்க கடைசில என்ன சொல்றாங்கன்னா நிலத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். அப்ப பொசஷனும் குடுக்குறாங்க உசுஃப்ரக்சுவரி. ஆமா, அதாவது நிலத்தை மீட்டுக் கொள்கிறேன் அப்படின்னாக்கா இது எந்த இடத்துல, அதாவது நிலத்தை மீட்டுக் கொள்ளும் பத்திரத்தை இது பாருங்க, கிரைய பத்திரம் தங்களிடம் கொடுத்து இருக்கிறோம் இந்த படிக்கு நாங்கள் அதாவது என்ன நான் சொல்றேன்னா செல்லு வைத்து நிலத்தை மீட்டுக் கொள்கிறோம் அப்படின்னாக்கா நிலத்தை மீட்டுக் கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதோட இன்டென்ஷன் என்னன்னாக்கா நிலத்துடைய பொசிஷன் கொடுத்துட்டது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் பொசிஷன் கொடுத்தேன்னு இதுல சொல்லல. ஆனா கொடுத்துருக்குது டைட்டில் டீட் மட்டும்தான். நிலத்தை மீட்டுக் கொள்கிறோம்னா இந்த மீனிங் என்னன்னா பத்திரத்தையும் நிலத்தையும் மீட்டுக் கொள்கிறோம். பத்திரம் இருக்குது, நிலத்தையும் மீட்டுக் கொள்கிறோம்னா பத்திரம் என் கைக்கு வந்து பிறகு நிலமுக்கு கூட சேர்ந்து வந்துருது மாதிரி அர்த்தம் தான் அது. ஆனா டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ல வந்து பொசிஷன் மார்ட்கேஜர் கிட்டே தானே சார் இருக்கும்?
இல்ல இந்த நம்ம ஒரு நிமிஷம் ஒரே ஒரு மைண்ட்ல ஒண்ணு வச்சுங்க. இது நல்ல டிஸ்கஷன் ஏரியா. ஏன்னா ரொம்ப முக்கியமான, ஏன்னா ட்ரையலுக்கு வந்துட்டோம், கரெக்டா டிஸ்கஸ் பண்றீங்க. Intention of the parties ஒரு நிமிஷம். Intention of the parties can be gathered only from the recitals or what is written in the document. அது agreed. இதுல ஒருத்தவங்க சொல்றீங்க செல்லு வைத்து செல்லுடன் பத்திரத்தை பத்தி நோ கன்ஃபியூஷன் அட் ஆல், பத்திரம் கொடுத்துருக்க வாங்கிடுவேன் அப்படி சொல்லும்போது நிலத்தையே மீட்டுக் கொள்கிறோம்னா என்ன சார்? அப்ப நிலத்தையே மீட்டுக் கொள்கிறோம்னாக்கா நிலம் வேறு பத்திரம் வேறுன்னு சொல்லிட்டு பார்ட்டிஸ் தெளிவா இருக்காங்க. நிலத்தையும் கொடுத்துறாங்க, அதாவது பத்திரத்தையும் மீட்டுக்கிறாங்க, நிலத்தையும் மீட்டுக்கிறாங்க. அப்ப நிலத்தையும் மீட்டுக்கிறாங்கன்னாக்கா பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். தட்ஸ் இம்ப்ளைட் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார், கண்டிப்பா சார். சரி, இப்ப நான் என்ன வாதம் சொல்றேன்னா, சார் நிலத்தை மீட்டுக் கொள்கிறோம் அப்படின்னாக்கா இது இம்ப்ளைடு, இதுதான் வராது. நான் பொசிஷன் கொடுத்துட்டேன் இந்த அப்படின்ற வார்த்தை இருந்தாதான், அந்த வார்த்தை இருக்கும்போது நிலத்தை மீட்டுக் கொள்கின்றது அர்த்தமாகும். இது இம்ப்ளைடு எல்லாம் இங்க வராது, ஸ்பெசிபிக்கா இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கருத்தை வச்சாக்கா இது ரெண்டுக்கு நடுவில் என்ன? இம்ப்ளைடு ஏரியா இன்டென்ஷனா கொண்டு வந்துடலாமா, இல்ல எக்ஸ்பிளிசிட்டா இருக்கணுமா? இது கொஸ்டின் அமைதா இல்லையா? அப்படிதானே சார்? எக்ஸ்பிளிசிட்டா தான் நிலத்தையும் மீட்டுக் கொள்கிறேன் இருக்குல்ல சார். அது இம்ப்ளைட் பொசிஷன் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டே எங்க இருக்குது? அப்படி இல்ல சார். ரெண்டாவது இங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம மார்க்கேஜ் பண்றோம் சார். அந்த ப்ராப்பர்ட்டி லேண்டாவும் இருக்கலாம், ஹவுஸாவும் இருக்கலாம். நம்ம கொடுத்த அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இங்க லேண்ட்ன்றதுக்காக தான் அந்த நிலத்தையும்ன்ற வார்த்தை போட்டிருக்காங்க சார். நான் கொடுத்தது லேண்ட், இவங்க கொடுத்துருக்கிறது வேக்கன் லேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வேக்கன் லேண்ட்னா வேக்கன் லேண்ட் பத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இது இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து வீடுகள்லாம் இல்ல. ஐ எம் டெல்லிங் யூ இட்ஸ் a vacant land. இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது கொடுத்தது. ஏன்னா கீழே பாருங்க சொத்து விவரம், கரெக்ட், சூப்பர், நல்லா உஷாரா இருக்கீங்க. சொத்து விவரத்தை பார்ப்போம். அதுல நீங்க சொல்ற வீடு கீடு ஏதாவது இருந்தா பார்த்துடலாம். எனக்கு கூட டவுட் தான். செங்கல்பட்டு மாவட்டம், பொன்னேரி வட்டம், சோ திருநெல்வேலி கிராமத்தில் எங்கள் பெயரில் 105 நம்பர் எங்கள் சுவாதீனத்தில் அனுபவத்தில் வரும் சஞ்சய், அதாவது நஞ்சை சர்வே நம்பர் சோ இது முறையே வடக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வீடு எதுவும் இல்லைங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இப்ப இங்கிலீஷ் மார்க்கெட் வருமா சார்? ஒரு செர்டன் பீரியட் சொல்லிருக்காங்க 5 இயர்ஸ்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் மார்க்கெட்ல வருமா சார்? இதுல வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணா 5 வருஷத்துக்குள்ள வர மாட்டேன். என்ன சொல்றானா 5 வருஷத்துக்குள்ள உங்ககிட்ட வர மாட்டேன். 5 வருஷத்துக்கு மேலதான் நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன், நான் பணம் கொடுக்கறத கொள்றேன். 5 வருஷத்துக்குள்ள உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ் மார்க்கெட்ல அப்படி இல்லையே. இவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கலன்னா ஓர்டர் நீ எடுத்துக்கோ, சேல் நீங்க தான், சேல் டீடு ஆனது மாதிரி கணக்கு. அப்படி இல்லையே, அப்பதான் இங்கிலீஷ் வரும். சார் நம்ம இத வந்து சிம்பிளா ஈக்விட்டபிள் மார்க்கெட்னு முடிச்சிடலாம்ல சார்? ஆல்ரைட், ஈக்விட்டபிள் மார்க்கெட் அப்படின்னு முடிச்சிட்டோம்னு வச்சுங்க. ஆல்ரைட், ஈக்விட்டபிள் மார்க்கெட்னு வச்சிட்டோம். இந்த ஈக்விட்டபிள் மார்க்கெட்னு வந்துருச்சுன்னா அடுத்துக்குள்ள சப்டிவைட் பண்றேன். ஈக்விட்டபிள் மார்க்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்பல்சரியா இல்லையா? நோ சார், not necessary. நாட் மேண்டேட்டரி சார். அதுலயே நான் ஆனா இது ரெஜிஸ்டர், ஆனா இதுல அடைமானம் இருக்கிறதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரியா இருக்கு சார். அடைமானம் வேர்ட் அதுல வந்து சார் அதுல அடைமானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதுல வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேசுறீங்க. உங்க பேர் என்ன? என்னோட நேம் செல்வபாலம் சார். பாலா. செல்வபாலா. ஓகே, செல்வபாலாவுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. எல்லாம் ஓகே, கை தட்டுங்க, உண்மையில கை தட்டுங்க. சூப்பர். இதுல என்ன விஷயம்னா ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா அடமானம் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அடமானம் வார்த்தை மட்டும் இல்ல, மியர் டைட்டில் மட்டும் இருந்தது, டெபாசிட் மட்டும் பண்றேன்னாக்கா அது ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் தான் வரும். ஈக்விட்டபிள் மார்க்கேஜ்ல ஏபின்னு இருக்குது. ஏல ஃபாலோ ஆச்சுனாக்கா மியர் அந்த அடமானம் அப்படின்னு இல்லாட்டினாக்கா, ஏல ஃபாலோ ஆச்சுன்னா ஒன்லி டெபாசிட் டைட்டில் டீட்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் கம்பல்சரி, ஃபால்ஸ் அண்டர் ஏ. ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் பி ஒன்று இருக்குது. அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓடு எடுத்துட்டாக்கா ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் பில ஃபாலோ ஆச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரினாக்கா என்ன ஆகும்? இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா இல்ல, அப்போ 49 படி இது செல்லாது. அப்ப செல்லாத டாக்குமெண்ட்டை ட்ரையல்ல நீ மார்க் பண்ணாத அப்படின்னு நான் ஆர்குமெண்ட் பண்ணேன். சரி, ஜட்ஜி என்ன சொல்லிருக்கான்னு இப்பயே சொல்லுமா இல்ல பிரேக் விட்டு சொல்லலாமா? பிரேக் விட்
இப்பயே சொல்லலாம் இப்பவே சொல்லுங்க சார். இப்பயே சொல்ல போறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது சொல்லுவாங்களா, என்னது, அந்த சீரியல் பாக்குறது மாதிரி அதை விட்டுட்டு ஒரு 5 minutes பிரேக் கொடுத்த உடனே ஜட்ஜி என்ன சொன்னாரு அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டா உங்களுக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் என்ன கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே இருக்க. அது ஜட்ஜ்மெண்ட் ஐஏல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது சரியா தவறான்றது அது வேற விஷயம். ஜட்ஜி கொடுத்துட்டாரு, அது சரியா தவறா இல்லையா அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் பிரேக், கரெக்டா 10 minutes திருப்பி வந்து உட்காருவேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அதில் டிஸ்பிளே பண்ணுவேன். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. ஓகே, செகண்ட் செஷன்ஸ் ஆரம்பிக்கலாமா? Yes, sir. Students is audible? Yes, sir. Audible. Yeah. Yes, sir. Audible, Yes. sir. Nice. Clear, sir. இங்க ஒருத்தவங்க வந்து ஆன்லைன்ல ஒரு ஸ்டூடெண்ட் அழகா சொன்னாங்க. என்னன்னாக்கா, சார் நிலத்தை மீட்டுக் கொள்கிறோம் அப்படின்னு வார்த்தை சொல்லும் போது நிலத்தை ஒப்படைச்சுக்கணும் சொல்லிட்டு இம்ப்ளைட் பண்ணலாமா வேணாமா நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க கோர்ட்ல 2 விதமான டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. நான் ஒரு டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். இந்த செகண்ட் டாக்குமெண்ட்டும் போட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டும் அதே நாள்ல தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சோ 2 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரே நாள்ல. ஒரு அக்ரிமெண்ட் தான் இப்ப படிச்சு காமிச்சோம். இப்ப 2வது அக்ரிமெண்ட்டை படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் we will come to the final conclusion. ஜூம் பண்ண முடியாது. ரைட். ஏற்கனவே உள்ளது மாதிரி பாருங்க. 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம். நான் ஏன் திருப்பி படிக்கினாக்கா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சுத்தி சுத்தி என்ன சொல்லுது, டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது இம்பார்ட்டன்டா 10 முறை படிக்கிறேன். ஓகே, 1977ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அதே நாள்ல ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் தான். செங்கல்பட்டு சோவன்சோ கிராமத்தில் வசிக்கும் ஜெகநாத முதலியார் குமாரர் சோம பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுத்த, வந்துருங்க லாஸ்ட்ல, ஆகியோர் எழுதி கொடுத்த அத்தாரிட்டி லெட்டர் என்னவென்றால், ஊர் சைட்ல எது வேணா எழுதுவாங்க, தமிழ் எழுதிட்டு டமால்னு அத்தாரிட்டி லெட்டர்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அத்தாரிட்டி லெட்டர் என்னவென்றால் 15/4/77ஆம் தேதியே எங்களுக்கு சொந்தமான நஞ்சை நிலத்தை ஈடுகட்டி அடமானம் வைத்து, அப்போ 15/4/77 அன்னைக்கு அந்த பத்திரத்துல அக்ரிமெண்ட் ஈடுகட்டிய அடமானம் வைத்து உங்களிடம் நாங்கள் ரூபாய் 2000 பெற்றுக்கொண்டு நாங்கள் பிரதிபலனும் அடைந்து விட்டோம். பிரதிபலன் அடைந்து விட்டோம், வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஆகையால் இன்று முதல் தாங்கள் மேற்கண்ட அடமான தொகைக்கு வட்டிக்கு கீழ்கண்ட ஷெட்யூல் கண்ட நிலத்தினை கைப்பற்றி கொண்டு அதில் வரும், பாருங்க முக்கியமானது, அந்த வட்டிக்கு உண்டான அதனுடைய பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க. சொந்த நிலத்தை ஈடுகட்டி அடமானம் வைத்து உங்களிடம் நாங்கள் ரூபாய் 2000 பெற்றுக்கொண்டு நாங்கள் பிரதிபலனும் அடைந்து விட்டோம். ஆகையால் இன்று முதல் தாங்கள் மேற்கண்ட அடமான சொத்தை வட்டிக்கு கீழ்கண்ட ஷெட்யூல் கண்ட நிலத்தை கைப்பற்றி கொண்டுனா பொசிஷன் ஒப்படைச்சிட்டாங்க. அதில் வரும் அந்த நிலத்தில் பாத்தியப்பட்ட மற்ற யாவரையும் அடைந்து கொண்டு சர்க்காருக்கு செலுத்த வேண்டிய தீர்வை வரிகிரியெல்லாம் செலுத்தி ரசீது பெற்றுக்கொண்டு ஆண்டு அனுபவித்து கொண்டு வர வேண்டியது. அது அசல் தொகையை இன்று முதல் 5 வருடத்திற்கு மேல் எங்களில் யாராவது ஒருவர் பணத்தை கொடுத்து பத்திரத்தை செல்லு வைத்து பத்திரத்தையும் நிலத்தையும் மீட்டுக் கொள்கிறோம். சோ எங்களுக்கு ரூபாய் அடுத்தது என்ன பாருங்க, மேற்கொண்ட கெடுவுக்கு மேல் தங்களுக்கு ரூபாய் தேவை இருந்தால் தாங்கள் சட்டப்படி தாவா செய்து செலவுடன் எங்களாலும் தங்களுக்கு அடமானம் ஈட்டிய சொத்தாலும் வரும் வசூல் செய்து கொள்ளும்படி சம்மதிக்கிறோம். சோ இதுல என்ன எனக்கு தெரியுதுன்னா, பொசிஷன் வந்து கிளியரா டெலிவரி பண்ணிட்டாங்க. 2வது என்ன சொல்லிருக்காங்க, வட்டிக்கு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. சப்போஸ் நாங்க 5 வருஷத்துக்கு மேல எங்க சொத்தை சப்போஸ் நாங்க திருப்பி மீட்டுக்கல அப்படின்னாக்கா நீங்க கோர்ட்டுக்கு போய்
உங்க ரெமடி தேடிக்கலாம், உங்களுக்கு ரெக்கவரி வந்து மணி சூட்டை ஏதோ போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சொன்னது மாதிரி நிலத்தை மீட்டுக் கொள்கிறோம்னாக்கா பொசிஷன் ஒப்படைச்சு சொல்லிட்டு இதுல எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட் 1 and 2 on the same day but 2 different deeds. ஃபர்ஸ்ட் டீடு என்ன டைப், செகண்ட் டீடு என்ன டைப்? ஃபர்ஸ்ட் டீடு யூசுஃப்ரி மார்கேஜ் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை நம்ம அடுத்தது ஜட்ஜ் என்ன சொல்லிருக்கான்னு பார்ப்போம். இந்த செகண்ட் டைப் மார்கேஜ் என்னது? கண்டிஷன் சேல் சார் ஃபர்ஸ்ட் டீட் வந்து டெபாசிட் சார். இது வந்துட்டு உசுப்ரெக்சுவரி சார். டைட்டில் டீட் டெபாசிட்ன்றது ஏற்கனவே முடிஞ்சு போன கதை, அதை சொல்லிருக்காங்க, ரிப்பீட்டட் பண்ணிருக்காங்க. இதுல டைட்டில் டீட் டெபாசிட் பண்ணி இது உசுப்ரெக்சுவரி சார். ஆல்ரெடி டன் அப்படின்னு மார்க்கேஜ் சொல்லிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் மார்க்கேஜ் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுங்க? உசுப்ரெக்சுவரி மார்க்கேஜ். சரி, இந்த டாக்குமெண்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா இல்லையா? செக்ஷன் 18ல செக்ஷன் 17ல மார்க்கேஜ் கம்பல்சரி, கண்டிஷனல் வந்து 18ல வந்து ஆப்ஷனல் விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. நான் அதெல்லாம் நான் கேட்கல. ஐ அம் புட்டிங் ஸ்ட்ரைட் क्वेश्चन டு யூ. இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா? see the contents of it. பண்ணணும் சார். rupees 100 மேல இருந்தாலே 100 rupees மேல இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும். 59லே வந்து ப்ராப்பரா சொல்லிருக்காங்க சார். Number 1. Yes. So according to you, the யூசுஃப்ரி மார்கேஜ் falls under category. சார் ஆடியோ சரியா கேக்கலங்க சார், லோவா சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதா? எஸ் சார். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. எஸ் வெரி எஸ், கிளியர் சார். தேங்க் யூ. இப்போ இந்த டாக்குமெண்ட்ல கண்டென்ட்ஸ் வந்து ஒன்னு கிளியர் ஆகுது. நம்பர் 1, ஏற்கனவே டைட்டில் டெபாசிட் பண்ணத சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, பொசிஷன் கிளியரா கொடுத்துட்டாங்க. நம்பர் 2, என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கணும்னு கொடுத்துட்டாங்க. பட் அந்த என்ஜாய்மெண்ட் ப்ராஃபிட் இது அது கொடுத்தது வந்து இட் கேன் பி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் தி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இவ்வளவு நாளுக்குள்ள பண்ணலனாக்கா யூ கோ டு தி கோர்ட் அண்ட் கெட் தி ரெமெடின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான். இந்த 3-4 கண்டிஷன் இருக்குது. இதன்படி உங்க கணக்குப்படி இது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இல்லையான்றது கொஸ்டின். அதுக்கு வந்து ஒரே வார்த்தை, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இல்லன்னா இல்ல அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி சார். ஏன் கம்பல்சரின்றீங்க? இதுக்கு இல்லைங்க சார். உசுப்ரெக்சுவரி மார்கேஜ்க்கு டெலிவர் ஆஃப் பொசிஷன் இஸ் எனஃப் சார். ஓகே தான் சார். இல்ல இப்போ பொசிஷன் டெலிவரி பண்ணிருக்காங்க. பொசிஷன் டெலிவரி பண்ணாங்க கம்பல்சரியா இல்லையா? சார் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. நல்லா கேட்டுங்க. சார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன் கேளுங்க. யூசுப்ரெக்சுவரி மார்கேஜ்ல இந்த அடமானம், இந்த பொசிஷன் டெலிவரி இது எதுவுமே இருக்க கூடாது. ஐயா நான் பணம் வாங்கிட்டேன், அது செக்யூரிட்டியா, இந்த டெபாசிட் உங்க கையில கொடுக்குறேன். இந்த வார்த்தைகள் தவிர எக்ஸ்ட்ரா எந்த வார்த்தைகள் இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. எந்த வார்த்தைகள் இருந்தா இந்த வார்த்தைக்கு மீகாம இருக்கணும். என்ன வார்த்தைனா டெபாசிட் ஆஃப் தி டைட்டில். எதுக்கு? as a security for the repayment. இந்த வேர்டு தவிர எக்ஸ்ட்ரா எந்த வேர்டு இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே நான் ஆர்கியூ பண்ணது ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்தாங்கன்னு போயிடும். சார் யாரோ மைக் அன்மியூட் பண்ணிருக்காங்க சார், ஒன்னும் கேக்கல. அன்மியூட் பண்ணியா? கேக்குதுங்களா? எஸ் சார். ஆன்லைன் நீங்க பேசுறது கேக்குது சார். வேற யாரோ அன்மியூட் பண்ணிருக்காங்க சார். வேற யாரும் அன்மியூட் பண்ணிருக்காங்களா? அட்மின், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? இப்ப கேக்குது சார். வேற யாரோ நாய்ஸ் வருது, அதை அன்மியூட் பண்ண சொல்றீங்களா? ஆமா சார். அட்மின் தயவு செய்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க யாரும் பேசாம இருங்க. அட்மின் லைன்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களை அன்மியூட் நீங்க அதை மீட் பண்ணி விட்டுருங்க. சரி, கொஞ்சம் இது இந்த சைடு வரதா? ஐயா பயமங்க. சரி, பழைய லைன்ல போடு. இந்த பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறேன் பாருங்க. ஆர்டர் ப்ரொனவுன்ஸ்ட், டாக்குமெண்ட் சீரியல் நம்பர் 4, 2 டாக்குமெண்ட் இல்லையா? அது வந்து அந்த சூட்ல வந்து 4 and 5.
document serial number 4 and 5 mentioned on the plaintiff are carefully scrutinized. The tenor of the document, tenor the terms, அதான் போயிட்டே இருப்பாங்க கரெக்டா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாரு பாருங்க. என்னடா வேணும்? போதும், ரைட். The tenor of the document in its pith and substance is an usufructuary mortgage. So அவர் எவ்வளவு அழகா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தையில கிளியரா சொல்லிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னாக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதான் டெனார் ஆஃப் தி டாக்குமெண்ட், அதை நான் மைண்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஜட்ஜ்மெண்ட்னா இப்படி எழுதணும் கிரிப்ஸா. லா தெரிஞ்சிருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஜட்ஜி நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டாக்குமெண்ட் உள்ளதை பார்த்தேன்னு இருக்கணும். அப்பதான் இட்ஸ் இன் கன்சார்னன்ட் வித் தி லா லேட் டவுன் பை தி சுப்ரீம் கோர்ட் இன் லேண்ட்மார்க் கேசஸ். ஸோ அப்படி வந்து டெனர் ஆஃப் தி டாக்குமெண்ட்டை பார்த்துட்டேன். பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், அதனுடைய சுத்தி வந்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, படிச்சதுல அவரே சொல்லிட்டாரு, இட்ஸ் யூஸ்ஃபுல் மார்க்கெட். யூஸ்ஃபுல் மார்க்கெட்னாக்கா அடுத்த கொஸ்டின் ஏயா பியா, அதுக்கான சொல்ற பாருங்க. These two documents squarely fall within the ambit of section 17 of the Registration Act. And the same is the document number 4 and 5, which requires stamp duty. And யாரோ ஒருத்தர் சொன்னீங்க 100க்கு மேல இருந்தாக்கா இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் பண்ணணும் பாருங்க, அது எழுதியிருக்கா பாருங்க. Requires stamp duty and penalty. Besides, it requires compulsory registration. Even if the stamp duty and penalty is levied and paid, the defect that it is bad for want of registration cannot be cured. The decision of our Honorable High Court Madras 2010 in so and so squarely apply. In the light of the decision, it is held that document number 4 and 5 are inadmissible in evidence. Inadmissible in evidence. Document are inadmissible in evidence even for collateral purposes, and accordingly those two documents cannot be marked as exhibits for appearance of PW1 so and so so and so. இதுல வார்த்தைகள் என்னன்னாக்கா நீங்க பாருங்க, 3 விதமான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண முடியாது. ஸ்டாம்ப் டியூட்டி 10 வருஷத்துக்கு முன்னே அவங்க கட்டியிருக்கணும், கட்டல, அப்ப டாக்குமெண்ட் செல்லுமா செல்லாதனாக்கா செல்ல வைக்கலாம். ப்ரொவைடட் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டலாம், 10 வருஷத்துக்கு உண்டான ஃபைனும் கட்டிட்டு அந்த டாக்குமெண்ட்டை லைவ் கொண்டு வந்துடலாம். ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை, பட் அப்கோர்ஸ் இட்ஸ் கியூரபிள், நான் லெவி பண்ணிடுறேன், நீ கட்டிடுற. கட்டல என்ன பிரயோஜனம்? ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி பிகாஸ் இட் யூஸ்ஃபுல் மார்க்கெட். அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னாக்கா இது செல்லாது. இது செல்லாதுன்னு சொல்லும் போது ஈவன் ஃபார் கொலாட்ரல் பர்பஸ் ஆல்சோ இட் cannot be relied upon. இங்க கொலாட்ரல் பர்பஸ் சொல்றாங்களா, என்ன கொலாட்ரல் பர்பஸ்? கொலாட்ரல் பர்பஸ்னா மெயின் பர்பஸ்னா, இந்த பாருங்க நான் அடமானம் வச்சிருக்கேன், நான் பொசிஷன்ல இருக்கேன், இதை படிச்சு பாருங்க அப்படின்லாம் இதை ரிலே பண்ணி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்கா இது செல்லாது. சரிங்க, செல்லாம கூட போயிட்டு போகுங்க. நான் பொசிஷன்ல இருக்கேன்ல, அந்த பொசிஷன் ப்ரூவ் பண்றதுக்காக அட்லீஸ்ட் லிமிட்டட் எக்ஸ்டென்ட் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இந்த இதுல ஐ எம் நாட் ஹேவிங் எனி ரைட் ஆர் கிளைமிங் எனி ரைட் பேஸ்ட் ஆன் திஸ் டாக்குமெண்ட். என்ன ரைட் கிளைம் பண்ணலாம்? எனக்கு பணம் வேணும்னு கேட்கலாம், இல்ல இந்த பொசிஷன் வந்து எனக்கு வந்து நான் லீகலா இருக்கிறேன் இந்த பொசிஷன்ல பேஸ்ட் ஆன் திஸ் டாக்குமெண்ட் சொல்லலாம். ஆனால் கொலாட்ரல் பர்பஸ் என்னன்னாக்கா நான் அதெல்லாம் கேட்கல, எந்த ரைட்ஸும் பேஸ்ட் ஆன் திஸ் டாக்குமெண்ட் கேட்கல. அட்லீஸ்ட் பொசிஷன்ல இருக்கேன், ஒரு லிமிடெட் பர்பஸ், அது வரைக்குமாவது கேட்கலாமே, பொசிஷன் வரைக்கும் கேட்கலாமே, அதுக்கு பேர் தான் கொலாட்ரல் பர்பஸ். ஏன் அந்த கொலாட்ரல் பர்பஸ் அப்படின்னாக்கா, ஆஸ் ஆன் டேட் ஐ எம் இன் பொசிஷன், வேர் இன்ஜெக்ஷன் கேட்கலான்றதுக்காக ஒரு கேட்கறப்ப அதுக்காக மார்க் பண்ணுங்கன்னு கேட்கலாம் அவன். அப்ப நான் என்ன சொன்னேன், ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி
இந்த மாதிரி இருக்கும்போது கொலாட்ரல் பர்பஸ் கூட வேஸ்ட். அதனால டோட்டலாவே இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண. மை ஆர்குமெண்ட் வாஸ் அக்செப்டட். இப்போ மார்க் பண்ணல. இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, முக்கியமான விஷயம், நிறைய பிராக்டிஸ் லாயர் ஃபேஸ் பண்றது, ட்ரையல்ல மார்க் பண்ணிடுவாங்க, ப்ரூஃப் எடுத்து கடற்கரை பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல ஒரு 10 டாக்குமெண்ட்ல ஒரு 3 டாக்குமெண்ட், ஏங்க இது இன்அட்மிசிபிள் எவிடன்ஸ், இதை மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணாக்கா, சில கோர்ட்ல அப்ஜெக்ஷன் மார்க் பண்ணுவாங்க, சில கோர்ட்ல அப்ஜெக்ஷன் மார்க் பண்ணவே விடுவாங்க. நம்ம சொன்னா கூட மார்க் பண்ண மாட்டாங்க. பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ். இந்த கேஸ்லயும் அதுதான். இந்த அப்ஜெக்ஷன் சொன்னாக்கா அது மார்க் பண்ணவே இல்லை. உடனே அதுக்குன்னு ஒரு தனியா மெமோ போட்டு, இது தனியா ஒரு ஐஏவே போட்டேன். ட்ரையல் ஸ்டேஜ்ல அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றேன், அப்ஜெக்ஷன் பண்ற ரெக்கார்டர் சொல்லிட்டு அந்த அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஃபைனலா நான் ஆர்கியூ பண்றேன், ஃபைனல்ல தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மெயின் கேஸ் பெண்டிங் இருக்கும் போதே இப்பவே டிசைட் பண்ணி ஆகணும். இந்த ட்ரையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ட்ரையல் ஸ்டேஜ்ல தனியா ஐஏ தனியா செப்பரேட் பண்ணி, இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் அட்மிசிபிள் இன் எவிடன்ஸ் கேன் பி மார்க்ட் ஆர் நாட், இந்த இஷ்யூவை இப்பவே நீங்க வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐஏ போடுறேன். இந்த ஐஏல ஜட்ஜி என்ன கேக்குற ஸ்பெசிஃபிக்கா, ஏன் ஃபைனலா பண்ணக்கூடாது, ஏன் இப்பவே பண்ணணும்ன்றீங்க, எந்த பேசுறீங்க? அட்மின் யார பேசிட்டு இருக்காங்க, அவங்கள அட்மின் அவங்க மியூட்டை வந்து மியூட் பண்ணிடுங்க, பேசாம இருங்க, மற்ற டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கேர்ஃபுல். சோ மறுபடியும் ரிப்பீட் பண்ற பாருங்க. அந்த ட்ரையல் ஸ்டேஜ்ல ஜட்ஜி என்ன கேக்குறாருனாக்கா, இது ஃபைனல் அப்ஜெக்ஷன் ரெக்கார்டட், ஃபைனலா கேட்கலாமே, இப்பவே முடிவு பண்ண எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த ஐஏல சொல்றோம், எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணா ஃபைனலா பண்ணலாம், எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் இன்ஸ்டன்டேனியஸா பண்ணணும், 2 செப்பரேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறேன். அதுதான் அங்க சைட் பண்ணிருக்காரு. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சில பாயிண்ட்ஸ் பியூர் லீகலா இருக்குது, மெரிட்லயே போல, எதுவுமே பண்ணல அப்படின்னாக்கா, ஃபேக்ட்ஸும் லாவும் தனித்தனியா நிக்குது, என்னுடைய அப்ஜெக்ஷன் வந்து பியூரா லீகலா தான் இருக்குன்னா அதை அப்பயே முடிவு பண்ணணும்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆனா சில இது மிக்ஸ்டு ஃபேக்ட் ஆஃப் லாவும் ஃபேக்டும் சேர்ந்து இருக்கும். அப்போ கிராஸ்ல ட்ரையல்ல அந்த ஃபேக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லாவை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் என்ன இங்க சொன்னேன்னாக்கா, இது வந்து பார்க்கும்போதே அவங்களுடைய அந்த பிளைண்ட்ல அவேர்மெண்ட்ஸே அவங்க கிளியரா மார்கேஜ்னு சொல்லிட்டாங்க. ஃபால்ஸ் அண்ட் கேட்டகரி யூஸ் மார்கேஜ், இந்த இதுல ரெசிடியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, பியூர் லீகல். அவன் டாக்குமெண்ட் அவனுடைய வேர்ட்ஸை அப்படியே நான் அப்சர்வ் பண்ணா கூட வாட் லா சேஸ், அதெல்லாம் லா செப்பரேட் ஆகுது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம். தட் வாஸ் ஆல்சோ அக்செப்டட். ஸோ பெண்டிங் திஸ் ஒரு ஐஏ போட்டு அப்ஜெக்ட் பண்ண நாட் டு மார்க் சொல்லிட்டு அந்த ஐஏல உள்ள ஆர்டர் தான் இது. ஸோ அதனால எல்லாரும் நிறைய பார்ப்பீங்க அப்ஜெக்ஷன் எஸ் சஸ்டே, அதை என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அப்ஜெக்ஷன் மார்க் ஃபைனலா பார்த்தோம்னா போயிட்டே இருப்பாங்க. எல்லா மேட்டரும் நீங்க தயவுசெய்து அலோவ் பண்ணாதீங்க. நீங்க சிஜியா உட்காரும் போது இந்த மாதிரி செப்பரேட்டா இருந்ததுனாக்கா அன்னைக்கு பார்த்து இந்த ஆர்டர் மாதிரி முடிவு பண்ணிடுங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே சூட்டு போயிடுவோம். சொல்லுங்க, புரியல? ஐஏல போட்டோம். இப்போ என்டையர் சூட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, ட்ரையல் இஸ் பெண்டிங், இன்னும் முடியல. அதனாலதான் ஸ்டார்டிங்ல ஓப்பன்லயே சொன்னேன், நீங்க எனக்கு இதுல ட்ரையல் நடத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணணும். பாதி கிணறு தான் தாண்டி இருக்கேன், மீதி கிணறு தாண்டணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன சொல்லிட்டு உங்களுக்கு குரூப்ல போடுறேன், என்னென்ன ஹேர்டில் நான் ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்றேன் அப்படின்றத நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரையல் நடத்துவோம். வின் பண்ணாலும் நம்மளுக்கு தான் சேரும், இல்லாட்டினாலும் எது வந்தாலும் நம்மளுக்கு தான். நான் ஜட்ஜிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி கிளாஸ்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் மட்டும் தனி நிக்காத. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவேன், என்ன பண்ணாது, நான் தனி பண்ண என்னமோ அத்திப்பள்ளி ஏதோ ஒரு அத்திப்பள்ளி ஏதோ ஒண்ணு போயிடும், அந்த ஊரே முடிக்கிறோம், எல்லாம் போட்டு மூடிடுவாங்க. நான் தனி சிங்கிளாவில் நிக்காதீங்க, ஒரு பெரிய ஒரு டீமே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் என் டீம் பக்கத்துல இருக்க சொல்லிட்டு ஜட்ஜிட்ட கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். அதனால குரூப்பா நான் செய்து ஃபர்தரா ட்ரையல் நடத்துறோம், என்ன ரிசல்ட் பார்ப்போம்.
ஆல்ரைட். இப்போ இந்த ஐஏக்கு மேல ஹைகோர்ட்ல அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் ஐஏல ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க, ஜட்ஜி சொல்லிட்டாரு, நம்ம ஒத்துக்க கூடாது. அவர் கொடுத்ததுக்கு சரியா? இப்ப நீங்க பிளைண்டிவ் சைடு இருந்தீங்கன்னாக்கா, பணம் கொடுத்தவங்க சைடு இருந்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல நீங்க அப்பீல் போறீங்க. அப்பீல் போறீங்கன்னாக்கா என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க எடுப்பீங்க? ஓரளவுக்கு லைட்டா சொல்ல முடியுமா இதுக்கு அகைன்ஸ்டா? ஜட்ஜி சும்மா பக்காவா நச்சுன்னு வச்சுட்டாரு. நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தீங்கன்னா இது மேல அப்பீல் வந்தாங்கன்னாக்கா, சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா இல்ல ரிவர்ஸ் பண்ணிடுவீங்களா ஜட்ஜ்மெண்ட்டை? அட்லீஸ்ட் டு தட் எஃபெக்ட். நீங்க இப்ப டிசைட் பண்ண முடியாது, இது ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் பண்ணோம், இப்ப பண்ணக்கூடாது, இப்ப பண்ண தவறு, அந்த லிமிடெட் ஸ்கோப்புக்காக இதை சாட்டிஸ்ஃபை பண்றேன், லீவ் தி பார்ட்டிஸ் டு ரைஸ் தி சால்வ் தி இஷ்யூஸ் அட் தி டைம் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிமிட் பண்ணுவீங்களா? ரிவர்ஸ் பண்ணுவீங்க. சூப்பர். அதான் தப்பு ஒண்ணு இல்ல. ஒருத்தரும் நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜின்னு இப்ப தப்பா சொல்றேன்ல, எவ்வளவு பேர் ஆகுன்னு சொல்ல, கண்டிப்பா ஆகுதுங்க, அதுல பிரச்சனை இல்லை. அது நீங்க ஜெனரலா சொல்றீங்க. நீங்க ஜட்ஜா இருந்தா நீங்க வந்து இதை நான் எல்லாத்தையும் A to Z சொல்லிட்டேன், இதை கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா ரிஜெக்ட் பண்ணுவீங்களா நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணீங்க. சரிங்க. பெனால்டி பெட்டிஷன் ஸ்டாம்ப் டியூட்டி பெனால்டி பெட்டிஷன் அலோ பண்ணுவீங்களா டிஸ்மிஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்களா சார்? அப்படி இல்ல, இந்த ஐஏல ஆர்டர் போட்டாங்க, கம்ப்ளீட் ஆர்டர். இந்த ஐஏ ஆர்டரை படிச்சனா, இந்த ஐஏ ஆர்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்களா இல்ல இத கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? என்ன கிரவுண்ட்ல? these two documents தான் சார் கோர் சப்ஜெக்டே அந்த கேஸுக்கு. அத நம்ம வந்துட்டு மார்க் பண்ணலனா அப்புறம் ட்ரையல் ஸ்டேஜ்ல வந்துட்டு உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க முடியாது சார். அதுதான் கரெக்ட். சூப்பர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதை இப்ப மார்க் பண்ணா உண்மைத்தன்மை கண்டுபிடிக்க முடியாது, அதனால இத மார்க் பண்ணாம விடக்கூடாது, மார்க் பண்ணியே ஆகணும். உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா சட்டத்தை மீற வேண்டும். 17B மதிக்க கூடாது, 49 மதிக்க கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்க கூடாது, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்க கூடாது. இதெல்லாம் மதிச்சோம், சட்டத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா உண்மைத்தன்மை வராது, அதனால மதிக்க மாட்டேன்னு எழுதுவீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல சார். ஏன்னா இதை மார்க் பண்ணாக்கா இட் இஸ் அகைன்ஸ்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ரெண்டட் ஆல்ரெடி பை திஸ் ஹைகோர்ட். அது சொல்லிட்டேன். ரெண்டாவது உங்களோட டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்கேன், இந்த மாதிரி இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி சொல்லியிருக்கேன். சரி, எனிவே நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கும்போது முடிவு பண்ணீங்க. ஆனா ஒரு பிரின்சிபல் வச்சீங்க, யூ கேன் டூ ஜஸ்டிஸ், நோ ப்ராப்ளம். இப்ப இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, உங்க பேர் என்ன சொல்லுங்க சார்? மோகனா சார். என்ன பேரு? மோகனா சார். மோகனா. மோகனாவுடைய வியூவை நான் உண்மையிலேயே பாராட்டணும் இல்லையோ, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரொமோஷன்ல போயிட்டாரு. இது நடக்கிறது 14th செஷன்ஸ்ல பொன்னேரியில் நடக்குது. நான் ஆன்லைன்ல உங்களுக்கு பண்றேன், யாரா டைம் தான் வந்து பாருங்க. இப்போ உள்ள புது ஜட்ஜி வந்துட்டாரு. புது ஜட்ஜி இந்த வியூ எடுக்கிறாரு, இந்த மோகன சொல்ற வியூ எடுக்கிறாரு. சார் இது எப்படி சார் வாங்கணும், இது என்ன சார் அநியாயமாகுது, உண்மைத்தன்மை இல்லாம போயிடுமே, இது என்ன சார் இது? அப்ப ஜட்ஜிட்ட சொல்றேன், சார் அப்படி பாத்தீங்கன்னாக்கா டூ ஜஸ்டிஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் லா, சட்டத்தை மீறி நீங்க யூ கான்ட் ரெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னாக்கா நம்ம ஸ்டாட்யூட்ல இவ்வளவு கதை, நீங்க இவ்வளவு கண்டிஷன் இவ்வளவு போட தேவையில்லை. உண்மைத்தன்மை போகுதுன்னா போவதான் செய்யும், ஏன்னா லாஸ் ஆர் லைக் தட். ஸோ டூ ஜஸ்டிஸ் இன் அக்கார்டன்ஸ், இட்ஸ் அ கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு அவரால் ஒத்துக்க முடியல. அப்படியே முறுக்கிற, அப்படியே டைஸ்ல ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருந்தாரு. இதான் லாஸ்டா நடந்தது இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. இந்த மோகனாமா சொன்னது மாதிரியே இப்போ உள்ள ஜட்ஜி ஒரு அல்டிமேட் ஜஸ்டிஸ் பார்க்கும்போது தெரியுது, ஏங்க ரிஜிஸ்டர் பண்ணல, அதுக்காக பாருங்க பொசிஷன் இருந்தவங்க பொசிஷன் இல்லாம ஆயிடுறான், பணம் கொடுத்தது ஒரு பைசாவும் இல்லாம போயிடுது. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நான் வந்து அப்பேர் நான் கடன் வாங்கினவன், நான் கடன் கொடுக்க தேவையில்லை, அடமானம் வச்ச பொருளை வந்து திரும்ப மூக்க தேவையில்லை,
எப்படி போகுது பாருங்க. அப்ப ஜட்ஜி வந்து இத பாக்குறாரு. இதெல்லாம் உண்மை, எழுதி வாங்கியிருக்காங்க, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் எல்லாம் இல்ல, இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை. ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி அநியாயமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுத போறமே அப்படின்ற ஒரு விரக்தியில இந்த மோகனமா சொல்றது மாதிரியே அவர் அப்படியே முறுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. நான் சொல்றதுன்னா அப்படியே அவரால் ஏத்துக்கவும் முடியல. அதோட இப்போ வந்து அட்ஜாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஜட்ஜிட்ட நடத்துறது மாதிரி ஐடியாவே இல்லை எனக்கு. ஏன்னா பேச பார்த்தா அப்படி தெரியுது. அதனால நீங்க நினைச்சது வந்து தப்பு இல்லை. இப்ப பிரசன்ட் ஜட்ஜி அப்படிதான் நினைக்கிறாங்க. சரி, எனிவே வில் கோ டு தி எக்ஷன். ஏன்னா அதாவது சொன்னா நம்ம என்ன திங்க் பண்ணாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. மோகனமா மாதிரி இப்போ உட்காந்து ஜட்ஜி இருக்காங்க. எனவே பாராட்டுகள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பாக்குறீங்க பாத்தீங்களா? இப்போ நான் ஸ்ட்ரைட்டாவே என்னென்ன டாக்குமெண்ட்னா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பிளைண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கிடக்குறேன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நான் ஏற்கனவே படிச்சதுதான். இதுதான் வந்து சரியா எழுத்து இல்லைன்றதுக்காக நம்ம டைப் அடிச்சு டைப்ல எழுத்து மூலியமா பார்த்தோம். இதுல வந்து which requires டாக்குமெண்ட் நம்பர் 4 இது பாக்குறது. அது அவங்க ஃபைல் பண்ண இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இது டாக்குமெண்ட் நம்பர் 4. டாக்குமெண்ட் அடுத்து என்ன டாக்குமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். என்னடா ஓனா இப்படி வராத ஸ்கோர்ல எல்லாம் ஒரே பிடிஎஃப்ல போட முடியாதா? ஃபர்ஸ்ட் இல்லை, இதே ஒவ்வொருமே இப்படிதான் பண்றேன். சரி பண்ண அடுத்த டாக்குமெண்ட் அடுத்த போட்டேன் பார்த்து அடுத்த முறை எல்லாம் பிடிஎஃப் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் லைனா வந்துடுறா. அடுத்த டாக்குமெண்ட் செகண்ட் இதுதானா? இதுதான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டா? அதான் இதுதான் ஃபர்ஸ்டா? சரிங்க. இப்போ விஷயத்த பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இது கேஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படின்னாக்கா இஷ்யூ 2 பார்ட்டிக்கு நடுவில் தெரிஞ்சிச்சு. இந்த இஷ்யூல எடுத்த உடனே வந்து பாதிக்கப்பட்ட வந்து கோர்ட்டுக்கு போல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லீகல் நோட்டீஸ் அனுப்புறான். அதுதான் நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். ஒவ்வொரு சிவில் கோர்ட்லயும் சிவில் மேட்டர்லயும் நீங்க வந்து நோட்டீஸ் அனுப்பணுன்றது மஸ்டா அப்படின்னா இல்ல, ஆனா அனுப்பி ஆகணும். அது ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய கதையை ஃபுல்லா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ரிப்ளை நோட்டீஸும் வந்துடும். அவங்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. 2 சைடு கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யூ கேன் டிராஃப்ட் தி ப்ளீடிங்ஸ் வெரி வெல். உங்களுடைய கருத்தை கோர்ட்ல எப்படி வைக்கலாம் அப்படின்றது பக்காவா தெரியும். அப்ப நீங்க எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்க, நான் ரிப்ளை அனுப்பிச்சேன்னு வச்சுங்க, நீங்க பக்காவா டிராஃப்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நான் அனுப்பலன்னு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல, நீங்க பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பலனாக்கா ஹவு இட் வில் அஃபெக்ட் தி ட்ரையல், நான் எப்படி பாதிக்கப்படுவேன் அப்படின்றதுல வேற இஷ்யூ. அது வேற கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, எனிவே ஸோ ஸ்டார்ட் வித் தி லீகல் நோட்டீஸ். இந்த மேட்டர்ல இந்த பாருங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த லீகல் நோட்டீஸ் மட்டும் நான் அப்படியே சொல்றேன். நான் ஏற்கனவே உள்ள கதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க சொத்து, அவங்க பரம்பரையா வந்த சொத்து, அவங்க செலவுக்காக அவங்க வாரிசுதாரர்கள் 2000 ரூபாய் வாங்கிட்டு அடமானம் வச்சாங்க. அதை வந்து அது நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ல வந்து ஒரு டைட்டில் டீட் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். அப்புறம் சப்சிக்வெண்டா பண்ணியிருந்தோம்னு எல்லா கதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருனாக்கா அவங்க அதுக்கப்புறம் இந்த 4 பேர் இந்த வாரிசுதாரர்கள் உங்களுக்கு சேல் டீட் பண்ணி தர சொல்லிட்டு உத்தரவாதம் அளிச்சிருந்தாங்க, உத்தரவாதத்தையும் மீறிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவ்வளவு கதையை சொல்லிட்டு அவங்க என்ன ரிலீஃப் கேட்டாங்க, அது எப்படி செல்லும் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். நீங்களும் அது கரெக்டாக பதில் சொல்லுங்க, பார்ப்போம். இது ஒன்லி லீகல் நோட்டீஸ் தான். ஸோ ஸ்டார்ட் வித் லீகல் நோட்டீஸ். அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சாக்கா உங்களுக்கு டைம் இருக்காது. நான் இதெல்லாம் சர்க்குலேட் பண்றேன், நீங்க டைம் இருந்ததுன்னா படிங்க. கண்டிப்பா இதுல காமிக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் A to Z will be circulated to you. இது லாஸ்ட்ல வந்து மை கிளைண்ட்ஸ் said that recently attempting இதெல்லாம் வந்து இதுக்காக கொடுப்பாங்க. லாஸ்ட்ல என்ன ப்ரேயர் கேட்கணும், ரொம்ப பயலா இருக்குது. எனிவே என்ன ட்ரை டு படிக்கலாம். Therefore all of you put to notice that if you attempt to interfere, trespass the above said for the purpose of disturbing possession of the clients other than the process of law, it will not be due process of law. How many? நீங்க பொசிஷன்ல தலையிடக்கூடாது தவிர்த்து வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா? நோட்டீஸ்ல அது மட்டும் தான். இப்பதான் நானே பாக்குறேன் ஃபுல்லாவே. இதுல கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. வாய்ஸ் நம்பர் ஃபார் ஏதோ இருக்குது. ரைட், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப்
ரைட். எனிவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி பொசிஷன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா பிரேயர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். இப்போ உங்க எதுக்கு படிக்கும் போது தான் தெரியுது, படிக்காம ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போயிட்டேன். சரி, எனிவே அடுத்தது இதுக்கு வந்து ரிப்ளை நோட்டீஸ் நான் கொடுத்துருப்பேன். ரிப்ளை நோட்டீஸ்ல நான் ஸ்பெசிஃபிக்கா டினை பண்ணியிருப்பேன், இந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்கல, இது யார் என் பேர்ல தான் கொடுத்துருக்கேன் பாத்துங்க. டூ ஜெகதீப். இதுல என்ன ரிப்ளை கொடுத்தா, நீ சொல்றதெல்லாம் பொய்யே, நாங்க அந்த மாதிரி எங்க ஆளுங்கெல்லாம் எல்லாம் அடமானம் வைக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபேக்ட்ஸை மட்டும் டினை பண்ணியிருப்பேன். ஆனா லா படி இது செல்லாது அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. இதை பாருங்க, ஃபோர் மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. மை கிளைண்ட் ஃபர்தர் ஸ்டேட்ஸ் தட் they never obtained any loan from your client, much less 2,000 at the rate of 12% per annum. Further, my clients never put your clients in possession of the property in dispute for the use and enjoyment of your client. It is absolutely false to state that my client handed over the possession of the said property for the payment of the interest rather by so and so on so and so. பாருங்க, அவன் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஆன் மெரிட்ல எல்லாத்தையுமே தப்பு, பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்பதான் கேஸ் நடத்த முடியும். ஆனா அநியாயமா டாக்குமெண்ட் எல்லாம் பக்கமா கைத்து போட்டிருக்காங்க இருக்காங்க. நோட்டீஸ்ல பொய் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு இல்லை. நான் அப்படி அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு வர கிளைண்ட்ல நீதி நியாயமெல்லாம் பார்க்க வேண்டியது வந்து ஜட்ஜினுடைய வேலை. நம்ம தொழில் தர்மம்னா நம்மளை நோக்கி வரவங்களுக்கு மட்டும் நியாயம் செஞ்சா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சில அட்வொகேட் இருப்பாங்க. சில அட்வொகேட் வந்து ஓப்பனா பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்குதுங்க, நீங்க என்ன பண்றீங்க, கேஸ் எல்லாம் போட்டா இதாகும், இதை பார்த்து நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுல அநியாயமா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுலயும் நான் அந்த மாதிரி தான் பேசி பார்த்தேன். இப்போ அவனுடைய லேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமா எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்குது. பார்ட்டிகிட்ட சொன்னேன், ஏதோ அப்போ வச்சாங்க எல்லாம் ரைட்டுங்க, 50-50 பாதி பாதி எடுத்துக்கங்க, ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னேன். ஒரு சின்ன தம்படி கூட கொடுக்க முடியாது, நாங்கள் பெரிய வைக்கல் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் அதை வாங்கிட்டான். ஸோ கம்பெனிக்காரன் வாங்கினால அவ்வளோ தூரம் பெருசானதுனால தான் இந்த இஷ்யூ. பட் இந்த கேஸுடைய புதுக்கிழமை நம்ம உடச்சிட்டோம். அந்த ஐஏ ஆர்டர் உங்களுக்கு தெரியும், அது பெரிய கிரேட் சக்சஸ் மாதிரி. சரி, எனிவே ஃபார் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன். தேர்ஃபோர் ஐ ஹியர்பை கால் அப்பான் அட்வைஸ் யுவர் கிளைண்ட் to surrender all the forgery documents created by your clients, particularly the so-called unregistered mortgage deed on so and so, letter of authority so and so, and other connected records either to my clients or to the inspector of police. வடலி நியூ டவுன் போலீஸ் ஏதோ சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, அவன் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி சொல்லி அது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியும். 173 BNSS. நல்லா கேட்டுங்க, சிவில் கேஸ் பார்க்குறவன் சிவில் மட்டும் தான் பார்ப்பான், கிரிமினல் கேஸ் பார்க்குறவன் கிரிமினல் மட்டும் தான் பார்ப்பான். ஆனால் எல்லாத்தையும் கடவையாக பார்க்குறவன் எல்லாத்தையும் ஒரு கேஸை போட்டு குழப்பி நார் ஆகிடுவான். அந்த மாதிரி அவன் பக்கா வச்சிருக்க டாக்குமெண்ட்டை ஜட்ஜி ட்ரையலில், ஏப்பா அது ஃபோர்ஜரி அப்படின்னா என்ன செஞ்சேன், ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன், யார்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்கேன், அப்புறம் இன்ஸ்பெக்டர் கொடுத்து அவன் போட மாட்டான், மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து டேரக்ஷன் வாங்கிட்டான். ஏன்னா அதனால தான் ஃபோர்ஜரின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல சட்டத்தில். பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரமேஷ்குமாரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, லலிதா குமாரிலேருந்து எல்லாமே for the purpose of registering the FIR, you see only the content of the complaint. If it discloses the counts of offense, put it FIR இருக்குது. நான் ஆயிரத்தி தப்பு சொல்றேன், நான் தப்பு சொன்னா எம்மளை கேஸ் போட்டுக்கோ. ஒரு வேர்டு ஃபோர்ஜரி சொல்லிட்டேன், அப்போ ஆட்டோமேட்டிக் FIR டைரக்ஷன் வந்துருச்சு, FIR இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அது ஃபோர்ஜரியா இல்லைன்றது முடிவு பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. காரணம் இதெல்லாம் டிலே பண்ண பர்பஸும் என்னது. ஆனால் என்கிட்ட அவனை சொன்னேன், சார் அந்த மாதிரி நான் செய்யலை, எங்கள் கையெழுத்து மாதிரி தெரியல, நாங்கள் போட்டிருந்தாக்கா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்களே அப்படிலாம் சொன்னதுனால தான் நான் அவங்களை நம்பினேன். அது உண்மையாக இல்லை சொல்லிட்டு அப்புறம் ஃபாரன்சிக் இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் அனுப்புவாங்க, அதெல்லாம் ஸ்டில் பெண்டிங். எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெண்டிங், அங்கே ட்ரையல்லையும் பெண்டிங். பட் நம்ம ஆள் சொன்னது மாதிரி வந்து ஒருவேளை அது ஃபோர்ஜரியாக இருந்ததுனாக்கா சீரியஸ் அஃபென்ஸ் ஆகும். எம்எல்ஏ சொன்னாங்கனாக்கா, நாங்கள் இவ்வளோ தூரம் கையெழுத்து போட்டேன்னாக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட மாட்டோம். அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, அப்போ இது ஃபோர்ஜரி இல்லைனாக்கா ஏன் அன்ரிஜிஸ்டர்டு ஆகுது, அந்த இடத்துல தான் எனக்கு பயம், டவுட் வந்து இதெல்லாம் போட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஃபியூச்சர் தான் பதில் சொல்லணும். ஸோ நீங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி டீட் போடுறேன் அப்படி இப்படின்னாக்கா அமௌண்ட்டு ஒயிட்டில் கொடுங்க. அது கொடுக்க முடியாது சார், பிளாக் தான் இருந்தாக்கா இந்த மாதிரி தான் சாகணும்.
கிளியரா டிடியாவோ ஆர்டிஜிஎஸோ அனுப்பிச்சிருங்க. வெதர் இட் ரிக்வயர்ஸ், நான் என்ன சொல்றேன்னா கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரினாக்கா பண்ணலன்னா செல்லாது. ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு சட்டம் சொல்லுது, பண்ணிட்டீங்க அதுவும் செல்லாம போயிடும். அப்படியா? அதனால பண்ணதே இல்லையா தெரியல. நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா எந்த மார்க்கெட் பண்ணி தொலைச்சிருங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, ஒயிட்ல கொடுத்துருங்க. இல்லாட்டினாக்கா உங்க கிளைண்ட் ஃபேஸ் த ட்ரையல். இந்த மாதிரி தான். அது நம்ம கிட்ட வந்து வேற மாதிரி ஆயிடும். சரி, ரைட், ஓகே. அது பாருங்க காப்பீட்டு இருறா, அந்த காப்பீட்டு பாருங்க, கமிஷனர் ஆஃப் போலீஸ் வேற வச்சிருக்கேன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மணலிக்கு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பதில் நோட்டீஸ் கொடுத்து ரைட், ஓகே. யாரோ ஒரு ஆள் வந்து ரொம்ப சீரியஸான கேஸ் எல்லாம் நிறைய சில கேஸ் இன்ட்ரெஸ்டட் ஆளுங்க, நீங்க வந்து அட்மின்ல கொடுங்க உங்க நேம. ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் எல்லாம், ரொம்ப மோசமான ரொம்ப அநியாயமான கேஸ் எல்லாம் எடுத்து இதை எப்படியாவது வின் பண்ணணும், திறமை காமிக்கணும்ன்றதெல்லாம் ஒரு சில செலக்டிவ் கேசஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தாக்கா நியாயமான ஆளுக்கு நீங்க நிக்கலாம். நான் அநியாயத்துக்கு நிக்கிறேன்னு சொல்ல வரல, ரெண்டு சைடு கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் ஆகுமா அப்படின்றதுக்கு தான் அந்த லைன் எடுக்கும். யாரோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கிவ் யுவர் பர்டிகுலர்ஸ் டு செயில் வித் மீ இன் சம் கிரிட்டிக்கல் கேசஸ். இப்போ ஒரு மேட்டர் வந்து இங்க எக்மோர்ல நடக்குது, ஸ்பெஷல் கோர்ட்ல. நம்ம ஜூனியர்ஸ்லாம் கூட வந்து சில பேர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்திருந்தாங்க. அதுல வந்து ரெப்கோ பேங்க் சேர்மன் அவர்கிட்ட 2 கோடி ஒருத்தன் வாங்கிட்டான். ஆனா உண்மையிலே அது வேற விஷயம், வாங்கிட்டான், செக்கு கொடுத்துருக்கான், செக்கு அவங்க ரீபேமெண்ட் பண்ணல, செக்கு போட்டுருக்க, டிசானர் ஆச்சு, செக் கேஸ் நடக்குது. செக்கு வந்து கடன் கொடுத்ததுக்கு தான் நான் செக்கு கொடுத்தேன்னு சொல்லல, அவர் வந்து 2 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் 25 லட்சம் ரூபாய் சர்வீஸ் சார்ஜை கேட்டாரு. என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அந்த சர்வீஸ் சார்ஜ் தான் செக்யூரிட்டியா இந்த செக் கொடுத்தேன், இந்த செக்கை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது அங்கே போயிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன்னா கிரிமினல் கேஸ் போட்டு டேரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போட்டாச்சு. ரெப்கோ பேங்க் சேர்மன் மேல அக்யூஸ்டா எஃப்ஐஆர் வாங்கியாச்சு, அது பெண்டிங். அவர் போட்ட கேஸ் வந்து 2 கேஸ் போட்டிருக்காரு. ஒன்னு செக் கேஸ், இன்னொன்னு ரெக்கவரி மணி சூட். நான் என்ன சொன்னா ரெண்டு இதுவுமே நிப்பாட்டு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனு எந்த பர்பஸாக கொடுத்தான், லோனுன்றாரு, நான் இல்ல செக்யூரிட்டி இதுக்காக சர்வீஸுக்காக கொடுத்துட்றேன். அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுனாக்கா எனக்கு 2க்குமே யூஸ் ஆகும். 2வது அவங்க ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க கடன் வாங்கினது மாதிரி, அது ஃபோர்ஜரின்னு சொல்லியிருக்கேன். அது ஃபோர்ஜரின்னு சொல்லி ப்ரூவ் ஆனா இந்த 2 கேஸுமே எனக்கு சார்பாகும். அதனால 2 இதுமே நீங்க நிப்பாட்டுங்க. அங்க உள்ள கேஸ் முடிவு வைக்கனாக்கா சிவில் கேஸ்லயும் ஒத்துக்கல, கிரிமினல் கேஸ்லயும் ஒத்துக்கல, ஆனா ஆர்குமெண்ட் மட்டும் நிக்குது. இன்னும் ஆர்டர் ஃபைனல் போடல. போட்டாச்சுன்னா ஹைகோர்ட் போலான்ட்டேன். நீங்க பாருங்க 3 இடத்துல இருக்குது. ஒரு கரு இன்னொரு கேஸுடைய கரு இன்னொருத்துல இருக்குதுனாக்கா பேசிக் கரு என்னவோ அது முடிவு பண்ணாம மற்ற 2 ப்ரொசீட் பண்றது இல்லைன்னு அர்த்தம் இருக்குது. இப்ப ரெக்கவரி மணி சூட் போட்டிருக்காரு. இந்த கிரிமினல் கேஸ்ல ஆமா இது ஃபோர்ஜரி பர்பஸே வேறனாக்கா நான் அது எவிடன்ஸா கொண்டு போவேன். ஆனா சிவில் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா கிரிமினல் கேஸினுடைய ஸ்டாண்டர்ட் வேற, சிவில் கேஸினுடைய ஸ்டாண்டர்ட் வேற. இது கிரிமினல் கேஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் ஸ்டாண்டர்ட், இது ப்ரீபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். நீங்க அங்க வைக்கிற கிரிமினல் கேஸ்ல வைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் இங்க கொடுங்க, நாங்க தனியா டிசைட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, சட்டத்தில் அது இல்லை. எனக்கு எதிராக உள்ள வாதம். செக் கேஸ்ல இது ஸ்பெஷல் ப்ரொசீடிங்ஸ் 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாட்யூட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி ப்ரீபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தான். நீங்க என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன்ல விரும்புறீங்களோ அதெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட வைங்க, நான் செப்பரேட்டா பண்ணுவோம், அதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தர் வந்து வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்ல ஒருத்தர் வாரிசு எனக்கும் பாகம் வேணும்னு போடுறாரு. ஆனா சொத்துக்காக அவருக்கு இம்மிடியா எனக்கு பணம் வேணுன்றதுக்காக அவங்க அப்பாவை கொலை செஞ்சிடறாரு. சட்டம் என்ன சொல்லுது, பர்பஸ் கொலை செய்யற பர்பஸ் அந்த வரும், எனக்கு வாரிசு இந்த முறையில வரும் அப்படின்னாக்கா இஸ் நாட் என்டைட்டில்னு சட்டம். அப்போ கொலை கேஸ் நடக்குது, சிவில் கேஸ்லயும் ஷேர் கேட்கறான். சிவில் கேஸ்ல ஷேர் கேஸ் கொடுக்கலாம், ஏன்னாக்கா அவன் கொலை பண்ணது விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டா யாரால ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் மேனு சாரா பவர்லெஸ் பீப்புளை பண்ண முடியும், அது போலீஸா பண்ண முடியும், அந்த ஏரியா அவனுக்கு தான் பண்ண முடியும். ஆனா இவன் சொல்ல ப்ரீபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், நான் பார்த்தேன் கொலை பண்ணேன், இதெல்லாம் வந்து அடியூஸ் பண்ணாக்கா சிவில் கோர்ட்ல கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. சரி, அவனுக்கு ஷேர் உண்டுன்னு சிவில் கோர்ட் கொடுத்து, இங்க கிரிமினல் கேஸ்ல அவன் தான் கொலை பண்ணான்னு ப்ரூவ் ஆகுது. வேர் தி ரெமெடி லைஸ். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். அது எங்க போய் நிக்கும்னு எனக்கு தெரியாது. those who are interested can join with us. சரிங்களா? ஆல்ரைட், நம்ம இது பண்ணுவோம். அடுத்தது என்ன? கேவிட் போட்டிருக்க பாருங்க, உஷாரா.
ஏன்னா அவன் ஓடி போய் ஏதாவது செய்ய, ஏன்னா பொசிஷன் வேணும், பொசிஷன் நான் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். நான் என்ன செஞ்சுட்டேன், உடனே பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சு கேவிட்டு போட்டு விட்டேன். ஏன்னா என்னை கேட்காம வந்து ஆர்டர் எதுவும் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கிட கூடாது. அப்ப அவன் நினைச்சிருப்பான் லீகல் நோட்டீஸ் அனுப்பாமையே நேரா போயிருந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கிடலாம், அதுவும் போச்சேன்னு. ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது தன்மைக்கு ஏற்றது மாதிரி உண்டு. ப்ராக்டிக்கலா பாருங்க, இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நான் இருந்தேனாக்கா நோட்டீஸ் அனுப்பாமையே ஸ்ட்ரைட்டாவே கோர்ட்ல போட்டு ட்ரை டு கெட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், இன்ட்ரீம் ஆர்டர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்பார்ட்டி கிடைக்கிறது இல்லையா, அது வேற விஷயம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுனால நான் கேவி போட்டதுனால அந்த ஏரியா இஸ் எக்ஸம்டட். ஸோ இந்த கேஸ்ல அதனால நீங்க வந்து கேர்ஃபுல்லா உங்க கிளைண்ட்ஸ்ல வரும்போது, இதெல்லாம் நான் லீகல் பர்பஸா சொல்றேன், சிஜிஎதுக்காக சொல்ல வரல, லீகல் பர்பஸாக சொல்றேன், ப்ராக்டிக்கல் பர்பஸாக சொல்றேன். ஸோ நான் இருந்தேன்னா லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா they will file கேவிட் லைக் திஸ். சரி, அடுத்தது அடுத்த டாக்குமெண்ட் ஒவ்வொரு டாக்குமெண்டா என்னென்னு சொல்லி முடிச்சாங்க. இது என்னது பாப்பா, OS திருவள்ளூர் சூட் ஃபைல் பை மை கிளைண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் அகைன்ஸ்ட் so and so யுவர் கேவிட் நோட்டீஸ். ஓ சரி, கேவிட் சம்பந்தமா நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். அடுத்தது அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ், அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் கேவிட் சம்பந்தமா. அது ஒன்றும் நாட் மச் இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு ஜஸ்ட் ஐ எம் பிளேசிங் இட். ஆல்ரைட், இது பாருங்க, இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானது. மெரிட்ல எல்லா மேட்டருக்கும் தெரியும் உங்களுக்கு. இதுல சிவில் சூட்டு, இது வந்து என்னோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைல் பை தி டிஃபெண்டன்ட். இது அடுத்தது இருக்கிற சூட் இல்ல, இதுக்கு முன்னுக்குள்ள டாக்குமெண்ட் சிவில் சூட். இது ஐஏ இருக்குது, ரைட், ஓகே. இங்க பாருங்க, சிவில் சூட்டுக்கு நான் இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் ஏதோ ஒரு லைன்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதுல ஒரு ஐஏ போடுறேன். இந்த ஐஏ போடுறது யாரு, பெட்டிஷனர் யாரு, டிஃபெண்டன்ட். வந்து அங்க பாருங்க காஸ்ட் டைட்டில்ல டிஃபெண்டன்ட் தான் போடுறாங்க. டிஃபெண்டன்ட் சூட் தனி செப்பரேட் ஐயா மாத்திட்டேன். ஏன்னாக்கா அந்த டாக்குமெண்ட் சொன்னீங்களா 4 and 5, நீங்க இப்பவே முடிவு பண்ணு இது கேன் பி மார்க்ட் ஆர் நாட் அப்படின்றதுக்கு தான் இந்த ஐஏ தனியா செப்பரேட். அவர் வந்து அப்ஜெக்ஷன் வந்து நான் சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ணவே மறுத்தவர், அதுக்காக தான் இந்த ஐஏ போட்டேன். இந்த ஐஏல நீ இப்பவே முடிவு பண்ணுன்னு சொல்றோம். இது இல்லடா, இது வந்து வேற, சாரி, இரு, இது கொஞ்சம் குழப்பமா, இது வேற ஒண்ணும் இல்லைங்க. இது பாருங்க, இந்த டாக்குமெண்ட் என்னன்னா கிளைண்ட் போட்டாங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பதில் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவாங்க. இஷ்யூ ஃப்ரேம் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஷ்யூ ஃப்ரேம் பண்றதுலயே 90% நம்ம கேஸ் வின் பண்ணிடலாம். ஸோ ஜட்ஜு வந்து இஷ்யூ ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளுக்கு சார்பா வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க அடிஷனல் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை உண்டு. அந்த வகையில தான் இந்த ஐயா நான் போட்டேன். ஐயா நீங்க இஷ்யூ ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, இது பத்தாது, எனக்கு அடிஷனல் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுங்க போட்டிருக்கேன். தட் வாஸ் அக்செப்டட். என்ன நான் பண்ணிருக்கோம்னாக்கா அடிஷனல் இஷ்யூஸ், whether the plaintiff proves the existence of the unregistered mortgage deed 15/4/1977 stated to be executed by Rajabai and her children through admissible evidence in the manner known to law. இதை டிசைட் பண்ண இந்த இஷ்யூ அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணல. அப்ப எனக்கு மெயினா என்ன, இந்த டாக்குமெண்ட்டை அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படின்றத ஒரு இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன். Then if so, whether such unregistered mortgage deed create any right on the plaintiff, அந்த அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் மூலமா இவங்க ஏதாவது உரிமை கோர முடியுமா, அதுவும் இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணுங்க. எவ்வளவு முக்கியமான இஷ்யூ பாருங்க, அதை விட்டுட்டாங்க கோர்ட்டு. ஸோ விட்டுட்டாங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்காக சொல்றோம். இது ரெண்டு இருந்ததுனால இதுக்கு ஆன்சர் சொன்னாலே நான் வின் பண்ணிடுவேன். தேர்டு, whether the judgment and the degree prayed in para 11 is sustainable. இது ஒரு நிமிஷம், ஏன்னா பிளைண்ட்ல சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன இவ்வளவு கதையும் சொல்லி பிளைண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஓனர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் கொண்டு இந்த அடமானம் வச்சான் பாத்தீங்களா, இவன் என்ன செஞ்சுட்டான்,
இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு செட்டில்மெண்ட் பண்றாங்க. செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க தான் ஓனர் சொல்லி செட்டில்மெண்ட் டீடு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த செட்டில்மெண்ட் டீட் ரிஜிஸ்டர் பண்ணதை இவன் சேலஞ்ச் பண்ணி அதை டிக்ளேர் பண்ண சொல்றான் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு. அதுதான் இந்த சூட்டினுடைய மெயின் பிரேயர். அப்போ அது மெயின் பிரேயரா இருக்கும்போது என்ன சொல்றேன், அந்த மாதிரி பிரேயர் வெதர் இட் சஸ்டைனபிள் இன் லா ஆர் நாட் அப்படின்றத ரைஸ் பண்ண சொல்லிடுறேன். இங்க ஒரு நிமிஷம் நான் பேச விரும்புறேன். இந்த கேஸினுடைய ஃபுல் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். இங்க ஓனருக்குள்ள 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க செட்டில்மெண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதை தவறுன்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்கறேன், அந்த மாதிரி செட்டில்மெண்ட் டீடு பண்ணலாமா? சட்டப்படி சரியா? ஒரு அடமானம் வச்சு சொத்தை இந்த ஓனருங்கெல்லாம் சேர்ந்து அதை அந்த மார்கேஜ் டீடை ரெடீம் பண்ணாம திருப்பி எடுக்காம இவங்களை இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் டீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஐ எம் புட்டிங் தி க்வெஸ்சன் டு ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைட் அவே. பண்ணக்கூடாதுங்க சார். பண்ணக்கூடாது. கரெக்ட். அது எப்படி பண்ணலாம்? பண்ணக்கூடாது. நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ரைட், ஓகே. சரி, இவங்க ஷூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் போட்டு அத ஆர்டர் வாங்கி இருந்தாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது, பண்ணவும் கூடாதுங்க சார். ஃபோர்க்ளோஷரே அவங்க வாங்காத போது அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சார். சார் ஒரு மார்டேஜ் பண்ணிருக்கிறப்ப அவங்களுக்கான ரெமிடி என்னன்னு தெரியாம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க வந்து மீட்பாங்களா இல்லையானே தெரியாம இவங்க செட்டில்மெண்ட் பண்ணா அது வந்து இஷ்யூ தானே சார்? இஷ்யூ இருக்குது இல்ல. அது சட்டப்படி செல்லுமா செல்லாதா? செல்லுனா எப்படி செல்லும், செல்லாதனா ஏன் செல்லாது? நீங்க அட்வொகேட் செல்லும் சார். அது எப்படி செல்லும்னு பார்த்தா, அந்த நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த லேபிலிட்டி போயிடும். அவங்க வந்து இந்த மோர்டேஜை பே பண்ணிட்டு அவங்க ஓனர்ஷிப் கொண்டாடிக்கலாம் அந்த மாதிரி. எஸ். உங்க பேர் என்ன சார்? அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் சார். அவங்க அந்த லைபிலிட்டி வந்து அவங்களுக்கு போயிருந்தா அந்த மார்டேஜ் வச்சு வாங்கியிருக்காங்களா சார், அவங்க அந்த லைபிலிட்டி போக தான் மிச்சவங்களுக்கு அந்த வாங்கினவங்களுக்கு அந்த மாதிரி வரும் சார். இப்போ டைம் இல்ல, நான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இந்த செட்டில்மெண்ட் டீடு சட்டப்படி செல்லுமா? ஒன் ஆன்சர். ஆனா இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க பேசுனீங்க, அவங்க ஆல்மோஸ்ட் கரெக்டா பொதுவா பேசிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுறது சார் ஆஸ் பெர் லா சோ அண்ட் சோ இட் இஸ் இன்வாலிட், சார் ஆஸ் பெர் திஸ் டெஃபினிஷன் இட் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஆன்சர் தான் அட்வொகேட் கிட்ட வரணும். நான் சொல்றேன் பாருங்க, இவங்க ஓனருக்குள்ள செட்டில்மெண்ட் டீட்ஸ் எழுதுறது சரி, ஒன் வேர்ட் சரி. ஆன்சர் வந்து எப்படி சரின்னு ஒன் வேர்ட் சொல்றேன் பாருங்க. மார்கேஜ்ல டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகல, இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை சொன்னீங்கன்னா மேட்ரியன்ஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன். டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆனாக்கா நான் பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால ஓனர்ஷிப் இஸ் வித் அஸ், அது பாதிக்கல, அதனால எழுதி கொடுக்குறேன் மேட்ரியன்ஸ். அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வருது, இஷ்யூ வரல, அது அவனுக்கு பொறுப்பு வருது, பொறுப்பு இல்லை. அந்த டாக்குமெண்ட் செல்லுமா செல்லாதனாக்கா ஒரே ஆன்சர், ஓனர்ஷிப் இவங்ககிட்ட இருந்ததுன்னா செல்லும், ஓனர்ஷிப் இல்லாட்டினா செல்லாது. சட்டம் சொல்லுது ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகல இவங்ககிட்ட தான் இருக்குது, அதனால செல்லும். மேட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது வாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம லாஸ்ட்ல நோட் பண்ணி வச்சீங்க, எண்ட்ல கேட்கலாம். நான் கேட்கறது மட்டும் அலோடு, எனக்கு கேட்கதான் தெரியும் ஏதோ சொல்றது மாதிரி. அது மாதிரி என் மைண்ட்ல உள்ளது அந்த ஃப்ளோல சில கொஸ்டின் உங்களுக்கு கேட்பேன், நீங்க எனக்கு கேட்கறது கடைசியா வச்சுக்கலாம். அடுத்தது சோ என்ன சொல்ல வர்றேன், அந்த ஸ்டேஜ்ல நீங்க பிராக்டிஸ்ல பண்ணும்போது கோர்ட் ஏதாவது ஒன்று ஃப்ரேம் பண்ணும். கோர்ட் ஃப்ரேம் பண்ணிச்சு அவங்க பண்ண எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படி சத்தியம் நம்பாதீங்க, கடவுளை சொன்னோட நம்பாதீங்க. அதான் அட்வொகேட். அவங்க ஃப்ரேம் பண்ண அப்படியே ஒத்துக்காதீங்க. பாருங்க, அடிஷனல் இஷ்யூஸ் இவ்வளவு எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவு அவங்க போடவே இல்லை. அடுத்தது, whether the plaintiff proves that there are in possession and enjoyment and the suit of the property in accordance with the law. சட்டப்படி அவங்க பொசிஷன்ல இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையான்றது இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுங்கன்றேன். ஏன் அப்படின்னா சட்டப்படின்னு ஒரு பொசிஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் லா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவங்க டாக்குமெண்ட் காமிச்சிருக்காங்க, 2 டாக்குமெண்ட் பொசிஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அப்போ இன் அக்கார்டன்ஸ் வித் லா அவங்க ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா, ஆமா நான் பொசிஷன்ல இருக்கேன், இன் அக்கார்டன்ஸ் வித் லா தான் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க செகண்ட் டாக்குமெண்ட் காமிக்கும். நான் பார்த்துக்கேன் 4 and 5. 5ல வந்து பொசிஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க, அதை காமிப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், செல்லாத டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க, சட்டப்படி செல்லாது. சட்டப்படி செல்லாததுல இருந்து அந்த டாக்குமெண்ட்ல இருந்து எந்த ரைட்ஸும் அவங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. அதனால
they are not in possession in accordance with the law ன்றது என்னோட இஷ்யூ. அதுக்காக தான் அந்த ஃப்ரேம் பண்ண சொல்றேன். whether the plaintiff are entitled to get degree and judgment as prayed for, அவங்க ஏதோ whether the suit is maintainable. அடுத்து சூட்டே வந்து மெயின்டெனபிளா இல்லையா? ஏன்னா மெயின் பிரேயர் நான் செட்டில்மெண்ட் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கான். மெயின்டெனபிள் ஆகாது. நான் ஏதோ ஒண்ணு சொல்லிவிடுறேன். சில பேர் அன்மியூட் பண்ணிருக்காங்க, அதை மியூட் பண்ணிடுங்க. தயவு செய்து அது ஏன் அப்படி பேசிட்டே இருக்கு தெரியல. நிறைய பேர் அட்மின் அது ஏன் மியூட் பண்ண மாட்டேன்றீங்கன்னு தெரியல. இல்லைன்னா அவங்களை தயவு செய்து அவங்க அதை அப்படியே அவங்களை அப்படியே எலிமினேட் பண்ணிடுங்க. அவங்க இதுல வராம எலிமினேட் பண்ணிடுங்க. சரி, இப்ப என்ன விஷயம்னாக்கா வெதர் சூட் இஸ் மெயின்டெனபிள். அவன் பிரேயர் கேட்கறான், செட்டில்மெண்ட்டே தவறுன்னு. அப்ப நான் ஓனரே இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாதான். டிரான்ஸ்ஃபர் வந்து ஓனர்ஷிப் இல்லாததுனால ஓனர் நான் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே எப்படி அப்படி பிரேயர் கேட்கலாம்? எல்லாமே அட்மிட் பண்ண கூடாது. ஆமா மார்கேஜ் வச்சிருக்கேன், இந்த 2, 4 and 5 எல்லாமே சொல்லணும், எல்லாமே ஒத்துக்கிறேன், எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஓனர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல, அதனால அந்த மாதிரி பேர் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது டு ரிஜெக்ட் தி கிளைண்ட் நான் இப்ப போட போறேன். அதை நான் உங்களுக்கு எல்லாம் சப்மிட் பண்றேன். அதை ஆர்கியூ பண்ணும்போது நீங்க விருப்பப்படுறவங்க வந்து பார்க்கலாம், என்ன ரிசல்ட் பார்க்கலாம். இதான் ஒரு ஜஸ்ட் ட்ரஸ்ட். அதாவது இதெல்லாம் வந்து கிளைண்ட் மேட்டர். சில மேட்டர் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லணுன்றதாக சில இது மேட்டர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இது ஒரு மேட்டர். டு ரிஜெக்ட் தி கிளைண்ட் நீங்க அவங்கவுங்க யாராவது நீங்க சொல்றேன், தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் கிவ் யூ அ நேம், கேன் ஃபார்ம் எ குரூப் வித் தி கன்சென்ட் ஆஃப் தி அட்மின். அவங்களுக்கு இந்த பிளைண்ட் நான் ரிஜெக்ட் தி பிளைண்ட் நான் போடுறவங்களுக்கு டிராஃப்ட் பண்றேன், நீங்களும் கரெக்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். விருப்பப்படுறவங்க அந்த பொன்னேரிக்கு வந்து பார்க்கலாம், ரிசல்ட் பார்த்துக்கலாம். இது ஒரு லைன் போயிட்டு இருக்கும். இதுல யாராவது டிராவல் பண்ணாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிவ் தேர் நேம்ஸ். அதுக்கப்புறம் வெதர் சூட் இஸ் வேல்யூட் கரெக்ட்லி. இது ஒரு பெரிய கதை. ஒவ்வொரு மேட்டர்லயும் கரெக்டா சூட் வேல்யூஷன் இல்லாட்டினாக்கா போயிடும். அதையும் நம்ம இங்கே சேலஞ்ச் பண்ணிருக்கோம். அது உண்மையிலேயே சூட் சரியா வேல்யூ பண்ணது அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி. அதுவும் நம்ம இதை போட போறோம் ஃபியூச்சர்ல. வெதர் தி ஹானரபிள் கோர்ட் as a jurisdiction to try this. சூப்பர். என்ன வைக்கணுமோ எல்லாம் வச்சிட்டு இருக்கேன், சந்தோஷம். ஓகே, எனிவே பட் என்னன்னாக்கா இந்த கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. ஏன் பவர் இருக்குதா அப்படின்னா பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன். அந்த கோர்ட்டுக்கு பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதா இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லெவலுக்கு உங்களுக்கு தெரியும் பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்ல வருதுனாக்கா ஒரு அமௌண்ட்டுக்கு மேல வந்தாதான். இப்போ பேசிக் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் மணி ஒரு வேல்யூ உள்ள சூட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடலாமா போடக்கூடாதுன்னு எங்க சட்டம் சொல்லுது? பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒன்று சொல்லிடுது. எப்ப 1000 ரூபாய் சூட்டா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கோர்ட்டு, 1000 ரூபாய்க்கு மேல இருந்தா இது, அதுக்கப்புறம் மேல வருதா அது அப்படின்னு ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமா உள்ளது கீழ்கோர்ட்டு போகக்கூடாது, ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு 10 கோடி உள்ளது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கோர்ட்ல போடக்கூடாது, ரைட்? ஏன்னா பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கீழ்கோர்ட்டுக்கு இல்லை, கீழ்கோர்ட்டு போகக்கூடாது. ஆனா 10 கோடிக்கு நீ எலிஜிபிள். 10 கோடிக்கு எலிஜிபிள் இருக்கும்போது 1000 ரூபாய்க்கு எப்படி என்ன எலிஜிபிள் ஆவேன்? அது ஸ்ட்ரைட்டா கொண்டு வரேன். அதுல போடக்கூடாதுன்னு பார் இல்ல சார். ஆனா அதுக்கான இது இந்த கோர்ட்ல முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கும் போது இங்க வந்து போடுறோம்னா எல்லாமே இங்க சேருங்கிற பட்சத்துல மத்த கேஸ டீல் பண்ண முடியாது. பத்தி கேட்கவே இல்லை, எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. என் வீடு பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, நான் அங்க போயிடுவேன். அதனால நான் போடுறேன். நான் சொன்னா லால எங்க பார் இருக்குது. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கல்ல சார், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடுங்க. எங்கேயாவது பார் இருக்குதா அப்படின்றத லீவ் தட் क्वेश्चन ஃபைனலா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க உங்களுடைய அந்த குரூப்ல போடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இதெல்லாம் வந்து இன் பிராக்டிஸ் இருக்குது. இப்ப நான் கேட்கிற கேள்வி ஓப்பனா தைரியமா சொல்றேன், த்ரூ அவுட் இந்தியாவில யாருமே ரைஸ் பண்ணல. நம்ம குரூப்ல ரைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரிசர்ச் குரூப் மாதிரி இது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மேட்டர்லயும் ரிசர்ச் பண்ணுவோம். அந்த ரிசர்ச் பண்றதை ஜுடிஷியரி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் குரூப் இருக்குது அப்படின்னு நம்ம இதை படிக்கிட்டோம். வெதர் இட் இஸ் ராங் ஆர் ரைட் ஆன்லைன்ல போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏன் ஒரு 10 கோடிக்கு எலிஜிபிள் இருக்கும், ஒரு 1000 ரூபாய்க்கு எலிஜிபிள் என்னங்க இது? எங்க இருக்குது பார்? இது கொஸ்டின். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அது ஒரு ரிசர்ச். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஒன்னாவது போதா? இன்னும் அடுத்த டாக்குமெண்ட் பார்த்தோம் கடைக்கு கரெக்டா 1:05 முடிச்சிடலாம். அப்புறம் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பிறகு படிங்க. படிச்சுட்டு ஏதாவது தேவைப்படுதுன்னா அடுத்த கிளாஸ்ல எல்லாம் ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரா தான் இருக்கும். இதனால அஃபிடவிட்
இது அஃபிடவிட் என்ன கொஞ்சம் பார்த்துருவோம். இதுல அஃபிடவிட் சோ அண்ட் சோ கிராண்டிங் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் இந்த கேஸ் ஆஃப் பிளைன்டிஃப் சோ அண்ட் சோ என்ன ப்ரேயர் கேட்டிருக்கோம். அவர்மெண்ட்ஸ் ஆகுது. ஓ இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரேயர் என்ன கேட்டிருக்கோம் பார்ப்போம். I submit that pursuing the above statement the documents filed by the parties the honorable framed the issues. இந்த பாருங்க paragraph 3 இத படிக்கிறோம். I submit that after perusing the plain written statement the documents filed by the both sides of the party the honorable framed the issues as follows. நான் அடிஷனல் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்ன படிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். டோன்ட் கன்ஃபியூஸ் இட். கோர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்றது நான் படிக்கிறேன். இது திருப்தி இல்லாதனால தான் நான் அதை பண்ணேன். என்ன பண்ணுவேன், whether the settlement deed dated 27/9/2017 registered as document number so and so in favor of the defendants 1 to 4 sham and nominal not binding on the plaintiff. அவன் என்ன சொல்றானாக்கா இந்த டாக்குமெண்ட் செல்லாது, அப்படியே இருந்தா கூட இது எங்களை பைண்ட் பண்ணாது. உஷாரா போட்டிருக்கான். அதாவது டிக்ளேர் தட் so and so document is illegal போடல. இல்லீகல்னு போட்டாதான் டைட்டில் கொஸ்டின் பண்றது மாதிரிலாம் இருக்கும். எங்களை பைண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? டிக்ளேர் தட் so and so document is null and void அப்படின்னாக்கா உனக்கு ஓனர்ஷிப்பே இல்லைன்னு சொல்ல வரான்னு அர்த்தம். அவன் அப்படி கேட்கல. இந்த டாக்குமெண்ட் எங்களை பைண்ட் பண்ண முடியாது, பைண்ட் பண்ணாது சார். இந்த லிஸ்பெண்டன்ஸ் கான்செப்ட் வரும் சார். எஸ், அது ஒரு பெரிய கான்செப்ட். கரெக்ட். அதனால உஷாரா அதர் சைடு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவங்க இல்லைன்னு டிக்ளேர் பண்ணாம எனக்கு அது சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு அது பதிலாக லிஸ்பெண்டன்ஸ் தான். என்னன்னாக்கா நீங்க சொல்றது மாதிரி இங்க என்ன லிஸ்பெண்டன்ஸ், இங்க என்ன இருக்குது பிரதர், இங்க எதுவுமே இல்லையே. இஷ்யூ வந்து பெண்டிங் இந்த கோர்ட் இருந்தா தான் லிஸ்பெண்டன்ஸே வரும். இதுல இஷ்யூ எதுவுமே பெண்டிங் எங்கேயுமே இல்லை. இதான் ஃப்ரெஷ் சூட் ஆச்சு. அந்த கான்செப்ட் எப்படி வரும்? சரி, அடுத்தது whether the plaintiff is entitled to the release of permanent injunction as prayed for. இதெல்லாம் கோர்ட் சொன்னது. whether the suit is properly valued. அது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஸோ இதுல மெயினா என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா கோர்ட் ஃப்ரேம் பண்ணதுலயே அந்த அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை பத்தி ஃபோக்கஸ் பண்ணி எந்த இஷ்யூ இல்லை. அதோட தான் நான் அடிஷனல் இஷ்யூஸ் இதெல்லாம் போட்டேன். ஏற்கனவே படிச்சது தான். இது அடிஷனல் இஷ்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இதுல ஃபுல்லா எல்லா கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து வாட்ஸ்அப் ப்ரேயர் கடைசியா பார்த்துருவோம். போட்டு என்ன ஐ ஃபர்தர் சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஒன்று வேணும்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சைட்டேஷன் ஒன்று காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்குதான்னு பார்ப்போம். இதுல இங்க பாருங்க, இதுல further the honorable supreme court of India in the case of so and so reported in so and so also by the honorable high court of Madras the case of so and so என்ன சொல்லி இருக்குது, இன்னைக்கே முடிவு பண்ணணும்னு சொன்னது சொல்றானோ. I respectfully submit that the law laid down by the honorable supreme court so and so இதெல்லாம் வருது. ரைட், நிறைய சைட்டேஷன் கொடுத்துருக்கோம். என்ன ப்ரேயர் சொன்னு தெரியல, ப்ரேயர் உள்ள பிளரா இருக்குது. ஸோ ப்ரேயர் இதுல வந்து இதுதான் டு ரிஜெக்ட் தி டாக்குமெண்ட் 4 and 5 அப்படின்றத சொல்லியிருக்கிற போது. ரைட், ஓகே. அடுத்தது டாக்குமெண்ட் இது எல்லாம் கிளியரா போட சொல்லுப்பா கத்துக்கணும். அடுத்த டாக்குமெண்ட் இது ஃபைனல் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். மற்ற டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்றேன். இது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டன் ஆர்குமெண்ட் ஆஃப் தி பிளைண்டிஃப். இது எதுலனாக்கா நான் டாக்குமெண்ட் 4 and 5 ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு போட்டேன் பாத்தீங்களா, அதுக்கு பிளைண்டிஃப் சைடு போட்ட ரிட்டன் ஆர்குமெண்ட். ஆக்சுவலா காஸ்ட் ஸ்டேட்ல இப்படி போடக்கூடாது. அவங்க நான் ஐயன் தனியா செப்பரேட்டா போட்டிருக்கேன். ஐஏ இன் சோ அண்ட் சோன்னு அவங்க போட்டிருக்கணும். அது அவங்க மிஸ்டேக், விட்டுடுங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. அவங்க வந்து நோ அதெல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டாக்குமெண்ட் மார்கேஜ் பை டெபாசிட் டீட் சோ அண்ட் சோ எக்ஸிக்யூட்டட் பை தி டிஃபெண்டன்ட் who are the legal heir of so and so. Document 5 is the letter. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சார் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி தான் ஆகணும், மார்க் பண்ணலனாக்கா உண்மைத்தன்மை வெளியே வராது அப்படின்லாம் சொன்னீங்க பாருங்க. உங்க கருத்துக்கு சப்போர்ட்டா இந்த பிளைண்டிஃப் இந்த கவுண்டர் போட்டிருக்காங்க. இதை நீங்க படிங்க, உங்களுடைய வியூக்கு இது ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இப்ப டைம் வந்து 1 ஆகுது. இதோட நம்ம முடிச்சிருவோம். இது இன்கம்ப்ளீட்டா தான் முடிக்கிறேன். ட்ரையல் இஸ் ஆன், எல்லாமே வரப்போகுது. இது ஃபுல் டாக்குமெண்ட் உங்களுக்கு இன்னும் 1 ஹவர்ல எல்லாமே கம்ப்ளீட்டா A to Z சர்க்குலேட் பண்றேன். எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஷார்ட்டா உங்களுடைய வியூவை
நீங்க எழுதி வைங்க, நெக்ஸ்ட் செஷன்ல ஃபுல்லா கேட்போம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே கொஸ்டின் ஆன்சர் இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சொன்னா, இப்ப டவுட் செக்ஷன் ஆரம்பமாவது ஒரு 10 மினிட்ஸ் 1 by 1 ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 5 பேர் நம்பர் 1 2 3 5 அப்படின்னு போட்டுங்க. எல்லாரும் யூஸ் ஆகும். கேட்குற கேள்வி எனக்கு கூட யூஸ் ஆகும். டவுட் இருந்தா கேளுங்க ஆன்லைன். சரி, ஓகே. நீங்க ஆன்லைன் கேட்குற வரைக்கும் ஆஃப்லைன்ல உள்ளவங்க அவங்களை கூப்பிடுங்க. அவங்க ஏதாவது டவுட் கேட்டாங்க. என்னம்மா கேட்டீங்க நீங்க? சரி, வேற ஏதாவது என்ன ஆன்லைன் டவுட் தான் கேட்கலாம். சொல்லுமா நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து டைட்டில் டீட் இருக்குதா? ரெண்டு செகண்ட் பார்க்கும்போது யூஸ் பிரஷர் மாதிரி சொல்லிருக்கீங்களா? ரைட். அதுதான் ஜட்ஜி சொல்லியிருக்காரு. இவங்க என்ன கேக்குறாங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் படிக்கும் போது கிளியரா இல்ல, எந்த செகண்ட் டாக்குமெண்ட் படிக்கும் போது பொசிஷன் வந்துட்டதுனால இது வந்து ஈக்விட்டபிள் மார்கேஜ்ல வருது அப்படின்றது கிளியர் ஆச்சுன்றது தான் சொல்றாங்க. அதுதான் ஜட்ஜும் அந்த ஐஏல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, சொல்லுங்க. எப்படி ரெவல்யூஷன் ஆஃப் டைட்டிலா? No problem. No. Tamil or English also is accepted. No problem. Sir. One minute. Online student சொல்லுங்க. சார், இப்போ நீங்க அந்த செட்டில்மெண்ட் வந்து மார்டேஜ் இருந்தா கூட செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். அப்போ இப்போ மார்டேஜ் இருக்கப்ப டைட்டில் மாத்திருவாங்க. இப்போ மார்டேஜ் வந்து டிஃபால்ட் மார்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கிளைம் பண்றப்ப அப்போ டைட்டில் மாறிச்சுன்னா யார் பேர்ல சார் கிளைம் பண்ணுவாங்க? எஸ், இப்போ நீங்க நல்ல கேள்வி. இல்லைன்னு சொல்லல. இது நான் என்ன சொல்றேன்னா, அந்த அவங்களுடைய கேஸ் தன்மையே ஃபுல்லா A to Z என்னன்னாக்கா, மார்கேஜ் பண்ணிருக்காங்க, அதுதான் அவனுடைய கேஸ். அதாவது இந்த கேஸை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிறோம், மற்ற இதுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த கேஸ்ல ஈக்விட்டபிள் மார்கேஜ்ல இந்த கேஸ்ல டைட்டில் டிரான்ஸ்பர் ஆகிதா இல்லையா? ஏன்னா you have to learn the law only on the case in hand. நம்ம இப்போ ஏர்ல பண்ணோம், ஏர்ல புக்ல படிக்கிறது வேற, கான்செப்ட் வேற. இப்போ உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு கேஸ் கோர்ட்ல நடக்கிறது, லைவா நடக்கிறத வச்சு நான் பேசுறேன். நீங்க கேட்கறதுக்கு ஆன்சரு, இவன் கேஸ் என்ன, அவர்மெண்ட்ஸ் இன் தி பிளைண்ட் என்ன, ஹவு தி பிளைண்டிஃப் இஸ் ஃபோக்கஸிங் இஸ் கிரீவன்ஸ் டு தி கோர்ட் அப்படின்னாக்கா 2 டாக்குமெண்ட் கொடுக்குறான், 4 and 5. யூசுப் ரஷீத் மார்கேஜ் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யூசுப் ரஷீத் மார்கேஜ் அது மார்க் பண்ண கூடாதுன்னு இல்லை, வேலிடே வச்சுக்கங்க. ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் வேலிடே வச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்க டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆனாக்கா அது பேர் சேல்டி. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல துளசி கேஸ் நினைக்கிறேன், அதுல சேல் டீடுக்கும் மார்கேஜுக்கும் வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க. டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆனாக்கா சேல் டீடு, இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆனாக்கா அது மார்கேஜ். அவ்வளவுதான், சிம்பிள். அதன்படி ஓனருக்குள்ள செட்டில்மெண்ட் பண்றதுல என்ன தப்பு? உனக்கு பைண்டிங் ஆகுதா நீ வச்சுக்கோ. டைட்டில் மாத்திடுறோம் சார். இப்போ டிஃபால்ட் ஆஃப் மார்கேஜ் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ டைட்டில் மாத்தின பிறகு அந்த டிஃபால்ட் யார் மேல பைண்ட் ஆகும்? இல்ல நான் சொல்றேன், இப்போ கேட்டு நீ கேட்கறது கரெக்ட். இதுல என்ன விஷயம்னாக்கா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஆன்சர் நான் சொல்றேன். பட் நீங்க கேட்கிற கொஸ்டின் லைஸ் அவுட் சைட் தி பர்வியூ ஆஃப் திஸ் பர்டிகுலர் கேஸ். இந்த கேஸ்ல அவன் என்ன சொல்றானாக்கா, நீங்க சொல்ற மாதிரி அப்ப என்ன கேட்டிருக்கணும், அவங்க ரெடீம் பண்ணாம விட்டுட்டாங்க, அந்த டைமும் முடிஞ்சு போச்சு, அதனால நாங்க ஓனர் ஆயிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட ரைட்ஸ்ல. இப்படி இப்ப மார்கேஜ் இருந்தா கூட அது காலப்போக்கில் ஓனர் ஆகிட்டேன். டிக்ளேர் தட் ஐ அம் தி ஓனர் கேட்க வேண்டியதானே? அது ஷூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் கேட்டிருக்கணும் சார். அவங்க என்னமா அது ஷூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் கேட்டுட்டு எங்களை டிக்ளேர் பண்ணுங்க ஓனர் கேட்டிருக்கணும்.
அதை கேட்காம இவங்க வந்து பொசிஷனுக்குள்ள உள்ள வரக்கூடாது, ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு அது ரெமெடியே தப்பா இருக்கு சார். ரெமெடி அதுதான் கேட்ட ரெமெடி தவறு. நாங்க எங்களுக்குள்ள ஆயுதம் பண்ணிக்கலாம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பைண்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க இல்லையா? பைண்ட் பண்ணாம இருக்கட்டும். பைண்ட் பண்ணும்போது அடுத்து கேட்ட என்ன கேட்டுக்கணும், ஒண்ணு என் பணத்தை மொத்தமா கொடுறான்னு கேட்கணும். மொத்தமா கொடுறான்னு கிளைம் பண்றதுக்கு லா படி லிமிடேஷன் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். 77 மேட்டர் இப்போ வரைக்கும் லிமிடேஷன் இருக்குதான்னு பார்க்கணும். லிமிடேஷனுக்குள்ள இருந்தா கிளைம் பண்ணலாம். லிமிடேஷன் இல்லாதனால இப்ப போட்டாங்கன்னு தெரியல. நீங்க சொல்றது மாதிரி ரிலீஃப் லிமிடேஷனுக்குள்ள வந்தா போட்டுருக்கலாம். ஏன் இவங்க போடல? லிமிடேஷன் தாண்டி போனதால இப்படி மாத்தி போடுறாங்க. ஃபோர்க்ளோஷர் இதெல்லாம் ரைட். மறுபடியும் சொல்றேன், நோ கன்ஃபியூஷன். நீங்க யூ புட் யுவர் क्वेश्चन கன்ஃபைன் ஒன்லி டு திஸ் பர்టిక్యులர் சூட். அதுக்கு மேல டிராவல் பண்ணாங்க வேற இங்க வால் பண்ண சார் 1977 டாக்குமெண்ட்டுங்க சார் மார்க்கேஜ். அட் த டைம் ஆஃப் மார்க்கேஜ் டீட் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நெசசரியா கம்பல்சரியா இருந்துச்சா இல்லையான்னு பார்க்கணும்ல சார்? கண்டிப்பா உண்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல அந்த 17 எப்போ வந்திருக்குது? கண்டிப்பா உண்டு. அதுல வந்து இதுல என்ன ஆனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல 1982 தானே சார் அது? 1882 1882 தானே சார் மார்க்கேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1882 சார் எஸ்ல தானே? சொல்லுங்க. அதனால 1977ன்றது வந்து 1982 வருதுன்றீங்களா? இல்லைங்க சார் 1977ல வந்து இந்த மார்க்கேஜுங்க சார். ஆனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வந்து 59 வந்து 1982 தானே சார்? 1882 தானே சார்? ஆமா அதுதான் சார். ஏங்க 1882ல இருந்து இருக்குது. 77ல ஏங்க வராது? அது 77க்கு 1882 1982 வேற விஷயம். எனிவே அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்படி வச்சீங்களேன், சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துடுறாங்க. இது 1977 டாக்குமெண்ட். 1977ல பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் கம்பல்சரின்னு ஒரு சட்டம் இருந்தது. அதை வந்து 1978ல கம்பல்சரின்னு மாத்திட்டாங்க. அப்படின்னா 78ல இருந்தா ப்ராஸ்பெக்டிவ் வரும். இந்த சட்டம் ஒத்து வராது. இதை பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் கம்பல்சரி சொல்லிட்டு சட்டம் இருந்தது. அந்த சட்டம் அப்ளை ஆகும்னு ஆர்கியூ பண்ணலாம். ஆல்ரைட், ஓகே. நான் சப்மிட் பண்ற இதெல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து எல்லாத்தையும் எழுதி நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது தயவு செய்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இது சம்பந்தமான கேள்விகள் தான் பதிலா தான் அமையும், லைவா இருக்கும். அதுல நம்பர் 1, இந்த கேஸ்ல டிஃபெண்டன்ட் சைடு வின் பண்றதுக்கு என்னென்ன செய்யலாம், நம்பர் 1. ரெண்டாவது, பிளைண்டிஃப் சைடு வின் பண்றதுக்கு என்னென்ன செய்யலாம். ஏன்னா அதர் சைடும் நம்ம திங்க் பண்ணாதான் நம்ம மைண்டும் அதை டெவலப் பண்ணலாம். ரெண்டு சைடுமே எப்படி ஆர்குமெண்ட் பண்ணலாம். இப்ப டிஃபெண்டன்ட் சைடு நான் இப்ப டென்டேட்டிவா என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா டு ரிஜெக்ட் தி பிளைண்ட் போடலான்னு இருக்கேன். ஏன்னா 4 and 5 வந்து பண்ண முடியாத சொல்லிட்டு அந்த இஷ்யூ செட்டில் ஆயிடுச்சு. டு ரிஜெக்ட் தி பிளைண்ட் போடலாமா, அது போட்டா எப்படி போடலாம் அப்படின்றது இஷ்யூ போகும். அடுத்தது வேற என்னென்ன மாதிரிலாம் போகலாம். ட்ரையல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷமா, ட்ரையல் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி எப்படிலாம் ஐஏ போட்டு ட்ரையல் வராமையே கேஸ் வின் பண்ணிடலாம். அந்த எய்ம்ல என்னென்ன ஐஏ போடலான்னு திங்க் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க, டிராட் பண்ணுங்க. அதை கரெக்ட் பண்றேன், இல்லை நானும் டிராட் பண்ணி உங்களை அனுப்புறேன். எல்லாம் ஷேர் பண்ணி செய்யும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. Thank you so much. Sir, very, very interesting, sir. Thank you, sir.